மிக்க நன்றி இயக்குனரே. உதிப்புகள் 91 சார்பான இனிதான மகிழ்வான வணக்கம். இந்த நிகழ்வை நேரலையிலும் முகப்புத்தகத்திலும் யூடியூப்பிலும் கேட்கவிருக்கும் உறவுகளுக்கு மறுபடியும் மகிழ்வான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, கடவுள் இயேசு வழியாக தூயாவியை பொழிந்து தூய்மையாக மாசுற்றவராக மாற்றுகிறார் என இறைவனையும் என்னிய பெற்றோரையும் என்னப்பம்மா நேசக்காவையும் வாழ்த்தி வணங்கி, துன்பம் என்னும் மாடையை களைந்து மாட்சிமை என்னும் அலங்கார ஆடையை உடுத்தி நீதியை மணிமுடியாக சூடி பாலைவனத்திலும் நிலை தரும் நறுமணமாக மாற்றுகிறாயே தமிழே, நீ வாயில் வந்து தவழும் போது கம்பீரத்து எழ என என் இனிய தமிழே நீ வாழ்த்தி, இந்த களத்தை வளமாக தந்த லண்டன் தமிழ் வானொலி இயக்குனர் நடா மோகனையும் துணை இயக்குனர் கலைவாணி மோகனையும் வாழ்த்தி பாராட்டி, உங்கள் சேவை எங்கள் சமூகத்திற்கு தேவை என்று கூறி, இந்த ஆண்டு துறைசார் ஆண்டு, இந்த மாதம் மனித நேயம் போற்றும் மாதம், மனித நேயத்தோடும் நாமும் மனித நேயத்தை காத்து வாழ்வில் வளர நாமும் வழிவகை செய்வோம் என்று கூறி, இன்றைய தலைப்பு கொஞ்சம் அதிரடியான தலைப்பு என்று சொல்லிக்கொண்டு அந்த தலைப்பை நான் இப்ப சொல்லல என்று சொல்லிக்கொண்டு, எங்களோட உதிப்புக்கள் பேச்சாளர்கள் அனைவரையும் வாழ்த்தி பாராட்டி, அதாவது ஜசௌதா தர்மலிங்கம் பிரான்ஸ், சிவச்சந்திரிகா சிவசுப்ரமணியம் லண்டன், இந்திரவேல் ரத்தினம் லண்டன், வசந்தி விவேகானந்தம் லண்டன், விஜயலட்சுமி திரவியராஜா லண்டன். உங்களுக்கு தெரிந்த அனுபவமும் ஆற்றலும் திறமையும் உள்ள எங்களோட பேச்சாளர்கள் உங்களை உங்கள் வாசல் தேடி வர இருக்கின்றார்கள். அதாவது ஆயுள் முழுதும் இந்த கன்னியும் காளையும் பேரு விளங்க இங்கே வாழணும், ஒண்ணுக்கொண்டு பக்கத்திலும் நிக்கையில கண்டபடும் மொத்தத்தில இதுதான் தமிழர் வாழ்க்கை என்று, தமிழர் வாழ்க்கை என்று, ஆயுள் முழுதும் இந்த கன்னியும் காளையும் பேரு விளங்க சிந்து பாடணும் என்று சொல்லிக்கொண்டு இப்ப விளங்க கதைக்கு போறப்பட்டு, அதாவது வந்து இந்த திருமணம் அதில் மறுமணம், அதில் விவாகரத்து, அதில் பிரிவு என்று இன்றைக்கு கணக்க பிரச்சனைகள். இதை இந்த தலைப்பை போட்டோன்னா இங்க எனக்கு போன் கோலுக்கு மேல போன் கோல், அது அப்படியோ இது இப்படியோ, இது பேசலாமோ அது பேசலாமான்னு. இது எங்கட வீட்டு பிரச்சனை இல்லை, எங்கட வீட்டு பிரச்சனை மட்டும் இல்லை, பல வீட்டு பிரச்சனைகள். இது நாங்கள் இங்கே ஒரு சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துவத்தான் கதைக்கிறோம். அப்ப நாங்கள் எல்லாத்தையும் கதைக்க வேணும். இது கதைச்சா இவண்ட வீட்டு பிரச்சனையோ, இவண்ட புருஷனுக்கு பிரச்சனையோ, இல்ல இவண்ட கணவனுக்கு பிரச்சனையோ என்று நாங்க யோசிக்கிற எங்களோட மைண்ட் செட்டை மாத்துவோம். இது நாங்கள் சமூகத்துக்கான தலைப்பாத்தான் நாங்கள் கொண்டாடுறோம். சமூகத்துல என்னென்ன பிரச்சனை இருக்கு, சமூகத்துல என்னென்ன பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேணும், சமூகத்துக்கு எந்தெந்த பிரச்சனைகளை எடுத்து காட்ட வேணும், சிந்திக்க வைக்க வேணும். நானும் சிந்திக்கணும், நீங்களும் சிந்திக்கணும், கேட்கிறவையும் சிந்திக்கணும், மாற வேணும், மாற்ற வேணும். ரெண்டுக்காக வேண்டித்தான் இந்த தலைப்புகளை கொண்டாடுறோம். அப்ப இங்க நீங்கள் இவைகளை எடுத்தால் இது இவைகள வாழ்க்கை பிரச்சனை வந்து நீங்க யோசிக்க கூடாது. உங்களையும் இருக்கலாம், உங்களையும் இருக்கலாம், அடுத்த வீட்டையும் இருக்கலாம், பக்கத்து வீட்டுல இருக்கலாம், அமெரிக்கால இருக்கலாம், ஐரோப்பியாலும் இருக்கலாம். சரியோ ரெண்டு சொல்லிக்கொண்டு, இது உண்மையில பலருடைய வாழ்க்கையில இடப்பட்டு விடக்கூடிய வட்டியோட சேர்த்து தடையா இருக்குது. இதுக்கு இந்த வினாக்களுக்கு விடகள் தேட வேணும். அதற்காகத்தான் ஒரு சிறு முயற்சி. சரி, இதுக்கு மேல நான் கதைச்சா அவை எனக்கு உதச்சிடு வேணும் என்று சொல்லிக்கொண்டு, இத முதலாவதாக, அதாவது வந்து இந்த தலைப்பு உங்களுக்கு சொல்லிட்டேன் மீண்டும் சொல்லாமல் என்று சொல்லிக்கிடங்க. முதலாவதாக யசோதா இன்னும் வரவில்லை. அதாவது வந்து இதுக்கு காரணம் வந்து பெண்களா, இதுக்கு பிரச்சனைகளால, விவாகரத்தால, இதுகளால எழுந்து நிக்கிறவை பெண்களா அல்லது ஆண்களா, அல்லது கஷ்டப்படிக்கணுமா அல்லது சந்தோஷப்படிக்கணுமா, இல்ல எல்லாரும் பார்த்து எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு கட்டு தரலாம் நினைக்கிறேன், தருவினம் நினைக்கிறேன். மிச்சத்தை நான் கட்டி வெட்டி உங்களுக்கு ஒழிக்க விடுவேன் நினைக்கிறேன் சொல்லிக்கொண்டு, முதலாவதாக சிவச்சந்திரிகா சிவசுப்ரமணியம், பெண்கள் இதால விழுந்து நிற்கிறார்கள் என்று யசோதா என்பறையில. அதனால அங்கே வாங்க தாங்க. அன்பு உறவுகளே அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கம். இன்றைய தலைப்பாக சிறப்பாக துணிச்சலுடன் வாழ்ந்து வருகிறார்கள். விவாகரத்து நடந்த பின்னரும்
துணிவாகவும் சிறப்பாகவும் வாழ்ந்து வருகின்றனர் பெண்களே என்ற தலைப்பில் 2 வார்த்தைகள் பேசுமாறு தலைவி கேட்டுள்ளார். இந்த காலத்தில் அந்த காலம் இந்த காலம், அந்த காலத்திலே காதலிக்கவே தெரியாது, கல்யாணம் கட்டவும் தெரியாது. அப்பா பாக்குற மாப்பிள்ள, அப்பா பாக்குற பொம்பளை. இந்த தம்பி சொன்னான், நானா வைஃபுக்கு சொல்லுவேன், நானா உன்னை பார்த்தேன், அப்பா தனக்கு பிடிச்ச பொம்பளைன்னு தான் பார்த்தேன் என்று சொல்லுவாங்க. அப்ப அந்த அந்த காலத்துல வந்து காதலிக்கவும் தெரியாது, கல்யாணம் கட்டவும் தெரியாது, கட்டி கொடுத்தார்கள். ஏதோ கல்யாணத்துல இறைவனுக்கு முன்னால கும்பிட்டு தாலி கட்டி ஒரு மங்களகரமாக கல்யாணத்தை ஆரம்பிச்சு வைப்பார்கள். எங்களோட கலாச்சாரத்துல திருமணம் என்பது முக்கியமான ஒன்று. அது நாங்கள் கடவுளை பணிந்து இதுதான் எனது தாரம் என்று சொல்லி அதை ஏற்றுக்கொள்கிறோம். துரதிருஷ்டவசமாக வாழ்க்கையில் இருவரும் பயணிக்க முடியாத நிலைமைகள் வருகிறது. ஆகவே இன்று சட்ட நிபுணர்கள் சட்டங்கள் எல்லாம் மேலோங்கி வளர்ந்திருக்கின்றன. ஒரு கல்யாணத்திலே இருவரும் ஒத்து போகாத நிலை வந்து விட்டது. அப்ப அவர்கள் பிரிந்து போனாலும் சிறப்பாக வாழ வேண்டும் என்பதற்காக எவ்வளவு உயர்ந்த நிபுணர்கள் காத்திருக்கிறார்கள் ஆலோசனை செய்யறதுக்கு. இன்றைய பெண்கள் நல்ல வேலையில இருப்பார்கள். அங்கே அவர்கள் தங்களோட கணவனுடன் எல்லாம் இருக்க மாட்டார்கள். ஆனா சந்தோஷமா இருப்பார்கள், சிறப்பாக இருப்பார். அவருடைய வேலையை நிவர்த்தியாக செய்வார்கள், திருப்தியாக செய்வார்கள். இவர்கள் எங்க சோர்ந்து போறார்கள்? அவர்கள் துணிச்சல அவர்கள் அதிலே ஒன்று அந்த விவாகரத்து என்ற அந்த இடத்துல வரும்போது ஒரு பெண்ணுக்கு சுதந்திரம், எனக்கு பெண்ணுக்கோ ஆணுக்கோ சுதந்திரம் வருகிறது. இதுக்கு மட்டும் மறந்து சொல்லுங்க. சொல்றான் அந்த விவாகரத்து பெற்ற உடனே அல்லது பிரிஞ்ச உடனே குடும்பம் அதுக்கு சுதந்திரம் கிடைக்குதுன்னு சொல்றான். இதுக்கு மட்டும் டக்கு நெச்சன்னு சொல்லிட்டு கொடுக்கும் கணக்கே இல்ல. விறுவிறுப்பாகட்டும் இதுக்கு மட்டும் சொல்லுங்க. இப்ப சொல்றோம் சுதந்திரம், இப்ப சுதந்திரமே இருக்கிற மாதிரி எப்படி? மதிப்புக்குரிய நடுவர்களே, அன்பான பேச்சு உள்ளங்களே, எங்கள் பாமுக உதிர்ப்புகள் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் பணிவான முதல் வணக்கங்கள். நான் இப்பதான் வந்தேன். ஆனா சௌரி விவாகரத்தின் பின் பெண்கள் சுதந்திரமாக வாழுகின்றார்கள் என்ற ஒரு கருத்தை ஏதோ வச்சிருக்கின்றா. உண்மையாக நான் பார்த்துக்கின்றேன். உண்மையா பெண்கள் அப்படி வச்சிருக்கிறேன் சொன்னா அது வேறு ஏதோ பிரச்சனையா இருக்கலாம். நான் இப்ப அன்புல பார்த்தான், ஒரு விவகாரத்து இல்லை, இதுதான் செத்து போச்சு. அவ பொட்டி வச்சுக்கொண்டு இருக்கிறா, படிவா திரிகிறா, தான் எல்லாம் செத்து என்ன அவரை நினைச்சு வச்சு கொண்டிருக்கேன்னு சொல்றான். ஆனா அவ ஏற்கனவே ஒரு காதலிச்சுக்கிறார் பொடியனை, அந்த பொடியனை நினைச்சுதான் வச்சு கொண்டிருக்கிறான். ஆகவே அதெல்லாம் சரி சரி, நன்றி நன்றி நன்றி. அப்ப இவர் சொல்றாங்க நன்றி. நன்றி சகோதரனே. அவர்களே ஒன்றை மட்டும் சகோதரி பொட்டு வச்சுக்க அவன் எல்லாமே தெரியாது, நான் காண இல்லை. ஆனா நான் வேறொரு இடங்களை பார்த்தேன். அவன் ஏற்கனவே இருந்த காதல்ல முதல் காதல பெரிய ஒரு அது முதல் காதல் கரும்பு காதல் என்று சொல்றேன் சொல்லி அந்த அதை இல்ல நீங்க சொல்ற அந்த உதாரணம் முதல் கரும்பு காதல வச்சு கொண்டுதானா இந்த பாவக்க காதல காதலிச்சு கட்டினோம் என்று சொன்னால் நாங்கள் விவாகரத்து வார என்று சொன்னால் ஏதோ அங்க ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கிறபடி தான் விவாகரத்து வருது. ஆகவே அது ரெண்டு பக்கம் இருக்கலாம். அதாவது ஒன்று வந்து பெரிய பிரச்சனை என்னன்னா விளங்காம அறியாம விளங்காம மற்றது ரெண்டாவது சூடாக்குறதான் நாங்கள் உங்களோட அணி இல்லை, உங்களோட டைம் இல்லை. ஓகே, இப்ப இவர் இப்படி சொல்றாரு. அதாவது வந்து அதாவது விளங்குதானே? இப்ப சொல்லுங்க, நீங்க அதுக்கு சொல்லுங்க. சந்தைக்கு வரணும் சொல்லுங்க. இது உங்களுக்காக கதைக்கிறேன்னு நினைக்காதீங்க. அப்படி சுயமா எடுக்காமல் இது ஒரு பொதுவா சமூகத்துக்கு நீங்க சொல்லுங்க. இதை சமூக தளத்துல பொதுப்பட பார்க்கும்போது இந்த சகோதரனுக்கு விருப்பம் இல்ல, அவ காதலிச்சாவா, கல்யாணம் கட்டினாவா, பொட்டு வச்சாவா, பொட்டு வைக்க அதேனப்பா நீங்க கவலைப்படுறீங்க. அந்த பிள்ளை பொட்டு 2 பொட்டு வச்சானா 3 வச்சு வச்சா அவன் சுதந்திரம். அதே நீங்களே கவலைப்படுறீங்க. நீங்க இரு நண்பர்களா இருக்கிறீர்கள், 2 பேரும் இன்று நண்பர்கள், நாளைக்கு இருவரும் எதிரியா இருப்பீங்க.
நீங்கள் அதான நீங்க சன்னியாசிமால அப்படி வாங்கலாம். அதே மாதிரி அந்த நீங்க சொன்ன யாரோ இல்ல சந்திரிகா இப்ப இப்படித்தானே சந்திரிகா இப்ப வந்து ஒரு ஆள் வந்து ஒழுக்க கேடா ஒரு இந்திரவேல ஒரு நிமிஷம் என்னடா இப்ப இந்திரவேல கருத்துப்படி அவருக்கு அந்த சமூக அக்கறை இப்ப பார்த்து ஒரு ஆள் வந்து உண்மையாகவே என்ன அவள் பிரச்சனையால பிரியாமல் இன்னொரு காதலுக்காக பிரிஞ்சு போட்டு வச்சா சமூகம் கட்டாயம் கேட்கணும். நாங்களுக்கு சொல்லுங்க சரி. அந்த நீங்க ஒரு பெண்ணை சொல்லுகிறீர்கள், ஏதோ ஒரு காரணத்தை ஆவா பிரிகிறா, அந்த மற்ற காதலனுக்காகத்தான் பொட்டு வைக்கிறா, இருக்கட்டும் பொட்டு வைக்கட்டும் இருக்கட்டும். அவ வந்து ஒருத்தனைத்தானே அவ ஒழுக்கமண்டா என்ன கல்யாணத்துல ஒருத்தனுக்கு ஒருத்தி. அப்ப அவ வேண்டாமன்னு சொல்லி போட்டுத்தானே இன்னொரு ஒருத்தனை போறா. அப்ப அது ஒரு ஒழுக்கம். ஒரு இன்னொருத்தனை போய் அவ காதலித்தவனைத்தான் திரும்பி போய் கட்டவணும் என்று சொன்னால் அது ஒழுக்கம் தானே. அவ 2 பேரையும் கட்டணும்னு கேட்கலையே. சரி உண்மையில அது ஒத்து வராட்ட போகலாம். ஆனால் அந்த இருக்கைக்கு இங்க லவ்வ வச்சு கொண்டு போய் பிரிக்கப்படாது. அதான் எனக்கு நடக்குதா? சரி சரி அப்படியே நிலவோம். சரி அடுத்த அன்னைக்கு போவோம். அதுல விட்டுட்டு அதை விடுவோம். சரி இப்ப சந்திரிகா நன்றி இந்திரவேலுக்கு நன்றிகள் சொல்லுவோம். இப்ப அடுத்த அணியில இந்திரவேல் வாங்கோ. இந்திரவேல் இப்ப நீங்க சொல்லுவோம் இந்த ஆண்கள் தான் இப்ப சந்தோஷமா இருக்கணும், இந்த பிரிவு விவாகரத்து அல்லது சந்தோஷமா இருக்கணுமா கூட சந்தோஷமா இருக்க வேண்டாம். சந்தோஷமா இருந்தா இருக்கட்டும், எல்லாரும் வாழ்க்கை. ஆனா இப்ப இந்த பிரச்சனைகளைத்தான் ஒரு முடிவு கொடுக்கணும். அப்ப இந்திரவேல் இப்ப சொல்லுங்க இப்ப ஆண்களா இதுல சந்தோஷமா இருக்கணும், இந்த பிரிவு விவாகரத்துக்கு பிறகு ஆண்கள் சந்தோஷமா இல்லையா இருக்கிறார்கள் இல்லை சந்தோஷமா இல்லையான்னு சொல்லி நீங்க வாதாடணும். இப்ப இருக்கிறார்கள் சந்தோஷம் தானே, அது என்னதுக்கு நம்மளுக்கு இந்த முதல் வாதம் இருக்கிறார்கள் தான் சொல்ல வேண்டிய கட்டம் இருக்கு. என்னதுன்னா இவ தங்க சௌரி சொன்னவா அவ பெண்கள் சுதந்திரமா இருக்கு. அதுக்காக நான் சொல்ல வேண்டிய கருத்து ஆண்கள் சுதந்திரமா இருக்கிறாருக்கு கணக்க வேண்டாம். இப்ப அண்மை காலத்துல இலங்கையில பேசுபொருளாக இருந்த ஒரு டாக்டரும் ஒரு எம்பியுமா அவர் விவாதத்தை செய்து கூட கையில கிட்டத்தட்ட 55 கிலோ தங்கத்தை எல்லாருக்கும் காட்டிக்கொண்டு தெரியாது. இப்போ அவர் வந்து அவருக்கு வெளிநாட்டுக்காக கோடியா போனாட்டுக்காக இருக்கிறான். அவர் ஊரா தெரியுறார். இவ்வளவு அவர் கையில இவ்வளவு தங்கம்னா உள்ளுக்குள்ள இவ்வளவு தங்கம் அவர் வச்சிருப்பார். இந்த தமிழீழத்தையே வல்லரசு ஆக்கக்கூடிய ஒரு தங்கத்தை அவர் வச்சிருப்பார் நினைக்கிறேன். அப்படி ஆண்கள் விவாதத்தை செய்து போட்டு இவ்வளவு குதிரமா இப்போ வாழுகின்றார். இந்த சௌரியையும் நீங்களும் பார்த்துக்கணும். இது மட்டும் இல்லை, எல்லா இடங்களையும் போய் பாருங்க. ஆண்கள் வந்து அவர்களுக்கு எந்த விதமான ஒரு கட்டுப்பாடுகளோ ஒரு சுமைகளோ பெருசாக இருக்காது. ஆனால் பெண்கள் என்று சொல்லும்போது அவர்கள் நிச்சயமாக இந்த பூலோகத்தில் மிகவும் அவர்கள் மதிக்கப்பட வேண்டியவர்கள், அவர்கள் பொறுமை மிக்கவர்கள், அவர்களுக்கு பணிகள் ஏராளம் இருக்கின்றன. ஆகவே அவர்கள் விவாதத்தை செய்தால் அவர்களுக்கு கடுமையான கஷ்டங்கள் அவர்களுக்கு இருக்கும். உண்மையில அது இருக்கும். சரி சரி சொல்லுங்க. கடுமையான உங்களோட அணி இல்லை. இப்ப பாயிண்ட்டுக்கு மட்டும் சொல்லுங்க. அது இவர் சொல்ற கடுமையான கஷ்டங்கள் பொறுப்புகள் சுமைகளை இந்த பெண்களுக்கு தானே இருக்க மாட்டேன். அப்படி டக்குன்னு சொல்லுங்க. ஏலமண்டா சொல்லுங்க. அனைவருக்கும் மகிழ்வான இரவு வணக்கம். இயற்கை முறையை வணங்கி பெற்றோருக்கு நன்றி கூறி என்ன கேக்குறீங்கன்னா பெண்களுக்கு தான் அதிகம் கஷ்டம் என்று சொல்றீங்களா இல்ல அதுக்கு இல்ல அவருடைய கருத்துக்கு டக்குன்னு சொல்லுங்க. அவர் சொல்றாரு கருத்துன்னு சொன்னா தொடக்கத்துல இருந்து வரணும். அப்புறம் இல்ல அதுக்கு மட்டும் சொல்லுங்க, மற்றதுக்கு வேண்டாம். அதெல்லாம் நாங்க நிரூபிச்சு இல்ல மன்னிக்க வேண்டும். என்னடா பொட்டு என்று கதைக்கப்பட்டது அது சொல்லி ஆகணும். பெரும்பான்மையான ஆக்கள் அது பேசுறது. பொட்டு வந்து மன வாழ்க்கைக்கு முன்னரே பெண்கள் பொட்டு வைக்கிறது வளமையா இருக்கின்றது. கருத்த பொட்டு வைப்பார்கள். மன வாழ்க்கைக்கு பிறகு சேர்த்தப்பட்டு அந்த பொட்டு கணவன் இறந்தானே கணவன் விவகாரத்தை எடுத்தானே அந்த பெண் வைத்துக் கொள்ளலாம். அதுல எந்த விதமான வைக்க கூடாதுன்னு சொல்லி எந்த இதுவும் சொல்லவில்லை. அதை தவறான எண்ணம் நிறைய பேர்கிட்ட இருக்குது. கணவன் இறந்தாலும் ஒரு பெண் பொட்டு வைத்து பூமை ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம் இருக்கு. அதுக்காண்டி கணவனோட இருக்கிற பெண் தான் பூ வைக்கணும் பொட்டு வைக்கணும்ன்றதை உடையுங்கோ, உடைச்சு வெளியில வாங்கோ. ஆறு உங்களுக்கு என்ன தடைய போடிடுமோ அவர்களுக்கு நீங்க உடைச்சு எதிராக செய்றீங்கன்னா சமூகம் விழிச்சு கொள்ளும். முதலாவது அதை உடையுங்கன்னு சொல்றேன். உடைச்சாதான் அப்ப சமூகத்துக்கு ஒரு விழிப்புணர்வு வரும். பொட்டு வைக்க இப்ப இதுக்கு சொல்லுங்க. பாரம் சொல்றார். பாரம்
பிரிவால பாரம் நீங்கள் உங்களுக்கு பொருளாதாரம் சரிதானே, தாரம் சரியாக அமையவில்லை என்றால் பொருளாதாரத்துல பெண் பாதிக்கப்படுவாள் தான். ரெண்டு பேருக்கும் தான் பிரச்சனை. அதிகமா பாதிக்கப்படுவது பெண்கள், ஆண்களை விட பெண்கள் தான். ஏனென்று சொன்னால் பெண்கள் ஆண்களுக்கு சமுதாயம் ஏற்றுக்கொள்ளுது, விவகாரத்தான ஒரு ஆணை சமுதாயம் ஏற்றுக்கொள்ளுது, பெண்ணை சமுதாயம் ஏற்றுக்கொள்வதில்லை. தொழில் வாய்ப்பு இந்திரவேல் வாங்க பாவம், இந்திரவேல் சரியான பிசி, நான் அப்படின்னு கொண்டு வர இந்திரவேல் பெண்கள் அணியா இருக்கு. இந்திரவேல் வந்தது ஒரு வகைக்கு நல்லது, சமுதாயத்துக்கு சில விழிப்புணர்வுகளை கொடுப்பது. சரி, இந்திரவேல் உங்களோட அணிக்கு பாரு, உங்களோட இந்திரவேல் வாங்க இதுக்கு சொல்லி போட்டு எப்படி இல்ல அது அவ ஏற்றுக்கொள்றா. நீங்க சொல்ற பாரம் தான் நான் இல்லையான்னு சொல்லுவான். உண்மையில இல்ல, ஏனண்டா அவை மறுக்காட்டா ஏன் பாரம் இல்லையண்டா, என்னது பாரம் உங்களுக்கு இப்ப நீங்க அதை நிபுறீங்க, நேரம் போகும் அதுக்கு அப்ப நான் நிரூபிச்சிருக்கேன் என்னென்றால் ஏன் பாரம் இல்லையண்டா, இந்த நாட்டுல வெளிநாட்டிலேயோ உள்நாட்டுல அதுக்கு பாரம் இல்லாம இருக்கலாம், ஆனா வெளிநாட்டுல எங்களுக்கு பாரம் இல்லை. ஏனண்டா இங்க வந்து எல்லாம் எங்களுக்கு ஈக்குவலா இந்த நாடுகள் தருது, அப்ப எங்களுக்கு இல்ல. ஆனா உள்நாட்டுல தான் பாரம் இருக்கும். இந்திரவேல் மிச்சத்தை சொல்லுங்க. நீங்கள் வந்து என்ன எதுவாக சொன்னாலும் எங்களுடைய பண்பாடு கலாச்சாரங்கள்ல வந்துங்கோ முக்கியமான நீங்கள் பெண்கள் ஆகிய நீங்கள் ஒன்றை உணர வேண்டும். ஆண்கள் ஒழுக்கமா இருக்க வேண்டும் என்று சொன்னாலும் அதை நீங்களாம் அந்த கட்டுப்பாடுகள், நீங்களாம் ஒரு தாய் தெய்வங்கள் மாதிரியான ஆள், நீங்களாம் அதை ஒழுங்கமைப்பு செய்ய வேண்டிய கடமைப்பாடு உங்களுக்கு தான் இருக்கு. அந்த பொறுப்பு வளர்ப்பு அத்தனையும் உங்களது கையிலாம் இருக்கு. இந்த உலகம் ஒரு அச்சில வச்சு இவ்வளவு வேரம் தண்ணி இந்த சடப்பொருள் மூன்றையும் வச்சு வேகத்துல சுத்தி கொண்டு வருது என்று சொன்னால் அந்த இயற்கை சும்மா இயங்காது. அது கடவுள் இயக்குகின்ற அந்த கட்டுப்பாடு முழுவதும் இந்த பூலோகத்திலே மனிதர்களாகிய எங்களுக்கு தான் அந்த பொறுப்பு இருக்கு. ஆகவே நாங்கள் இந்த கட்டுப்பாடுகளை நாங்கள் நிச்சயமாக தளர்த்தக்கூடாது. இன்று வெள்ளக்காரந்த இங்கே கலாச்சாரத்துல அவங்க வாழ்றாங்க, ஆண்களும் பெண்களும் தெரிஞ்சு கொண்டு வாழ்றாங்க. ஆனால் அப்படி வாழும்போது அவங்களுக்கு கொஞ்சம் சுமைகள் குறைவாக தான் இருக்கு. பெண்கள் வந்து இருக்க பெண்களை நீங்க நான் பார்க்கின்றேன், அத்தனை பேரும் கஷ்டப்பட்டு கொண்டு தான் இருக்கு. முழு பொம்பளை அவை தங்களோட குழந்தைகளை அவைதான் எடுத்து கொண்டு வர. ஆக சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையும் தான் ஆண்கள் எடுத்து கொண்டு வரணும் விவகாரத்தை செய்து. இப்போ கூடுதலான பெண்கள் இல்ல இப்ப சரி, அது சரி இந்திரவேல், இப்ப நீ உங்களோட அணிக்கு கதைங்கோ, ஆண்கள் தான் இங்க கஷ்டப்படணும் தான் உங்களோட அணி, அது கடை இருக்கட்டும், அது அவே கஷ்டப்படணும் என்ன, ஆனா ஆண்கள் தான் கஷ்டப்படணும் எப்படி, அதை நிரூபிங்க. இப்படியான ஒரு வாழ வேண்டிய ஒரு கட்டத்திலே இவ்வளவு சுமையிலையும் மனதிலே சுமந்து கொண்டிருக்கிறது ஆண்கள், மனதிலையும் இதயத்திலையும் சுமக்கிறவங்க ஆண்கள். இப்படியான ஒரு கட்டுப்பாடு உடைஞ்சால் அந்த மனிதனுடைய தலையே உடைஞ்சும். சரியா? நீ அவன் பாடுபட்டு உழைச்சி எந்த குடும்பம் இந்த மனசி வாழணும்னு சொல்லிக்க மனசி ஏதோ ஒரு வகையில பிரிஞ்சு போனால் நிச்சயமாக பாதிக்கப்படுறது அவன் தான். அவனுக்கு ஒரு வெறுப்பு உண்டு, தன் பாட்டிலே வரும், அதிகமான ஒரு வெறுப்பு வரும். ஒரு காதலில் ஒரு தோல்வி அடைஞ்சவன் எந்த ஒரு காதலிக்க மாட்டான். ஏன்னு சொன்னா அது இப்படியான பெண் தான் எல்லா பெண்களும் தான், அது அப்படியான சுகங்கள் நிச்சயமா வந்து சேரும். அது வந்து திரும்ப அவனை செய்யப்பட்டுன்னா பயங்கர கஷ்டமா இருக்கும். ஆகவே பெண்களை நிச்சயமாக மதிக்கிறவர்கள் அந்த ஆண்களா விவாகரத்தை எடுக்கணும், அந்த ஆண்களா அந்த பெண்களா. அப்ப நீங்க சொல்றீங்களா அந்த பெண்களின் ஒழுக்க ஈனத்தாலதான் ஆண்கள் விவாகரத்தை எடுக்கணும் நீங்க என்ன சொல்றீங்களா? ஒழுக்க ஈனங்கள் இல்லைங்க, நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி விளங்காம தான் இந்த பிரச்சனைகள் வருது. அதாவது இப்போ உதாரணமா ஒரு சின்ன ஒரு கதை என்று சொல்றேன். விளங்காமை என்பதற்கான கதை. என்னோட வேலை செய்கிற ஒரு தென்னாப்பிரிக்க நண்பன், ஒரு ஃப்ரெண்ட், அவனுக்கு பேர் நண்பன், சரியோ, அவன் என்னோட ஃப்ரெண்ட். அப்போ நான் கேட்டேன், உனக்கு யார் எந்த பேர் வச்சேன்னு கேட்டேன். எந்த அப்பர் வச்சு, எந்த அப்பர் என்ன மாதிரி வச்சேன்னா எந்த அப்பரும் ஒரு சிலங்க தமிழோட ஒரு ஃப்ரெண்ட்ஸா, சரியோ. அப்போ அவரை கேட்டேன், இந்த ஃப்ரெண்ட்ஸ்னா என்ன தமிழ், அந்த பேரை வைப்ப வச்சா இவனுக்கு பேர் நண்பனை நான் வச்சாச்சு. அப்போ நான் நடுவேன் நாம மட்டும் அவனை கூப்பிடுறது. அதே மாதிரி அப்போ அவன் விளங்காம அந்த பேரை வச்சுக்கிறான். அதே மாதிரி எங்களோட குடும்பங்களுக்குள்ளேயும் நாம ரெண்டாலும் நல்ல தானே, நல்ல கால மாடுதானே, கொஞ்சம் வித்தியாசம் பொருள். கருப்பின மக்களுக்கு நான் இன்னும் விதமான. ஆகவே இப்ப என்னன்னு சொன்னால், இப்ப ரெண்டு பேரும் ஒரு பிரச்சனையை ஒரு இசுவை கொண்டு வர்றது விளங்காத தன்மையால். இப்போ விளங்காத தன்மையால இந்த பெரிய ஒரு பிளவை, ஒரு விவகாரத்து அல்லது பிரிவின் என்ற ஒரு
ஒரு பேசுபொருளுக்குள்ள அடங்கி நிச்சயமாக பாதிக்கப்படுறது ஆண்கள் தான். ஏன்னு சொன்னா அவன் மனதெல்லாம் அந்த சுமையிலையும் வச்சுக்கணும். இதே பெண்கள் செயல்பாடு ரீதியில பெண்களுடன் அதிகமாக கூட இருப்பாரும். பிள்ளைகள் எல்லாம் தாயல் பக்கம் தான் அனுப்பிப்பாரும் அதிகமாக. ஆனா தகப்பன் ஒரு அனாதையாக மாறிடுவார். ஆண் ஒரு அனாதையாக மாறிடுவார். ஆனா அவர் மனதில் மட்டும் வேதனை எத்தனையோ ஆண்கள் லூஸாக பைத்தியக்காரர்களாக மாறிக்கிறார். எனக்கு கருத்துக்களை இன்டர்வியூ சொல்றேன். உண்மைதானோ? இப்ப சில எனக்கு தெரிஞ்ச ஒரு அப்பா உண்மையில அந்த பிள்ளைகளையும் பிரிச்சு போட்டிருந்த தாய் பிள்ளைகளை பிரிச்சு, சரி நீ வேற ஒரு ரத்தம் அதான் 2 ரத்தம் நீங்கள் உங்களுக்கு தான் ஒத்துதான் இருக்க வேணும். ஆனாலும் ஒத்து வரையினாலும் பிள்ளைகளை பிரிக்காதீங்க. அது பெரிய பாவம். அந்த தகப்பன் இவ்வளவு சொத்துக்களை சேர்த்து வச்சு வீடு இல்லாம அனாதையா ஒரு ரூம்ல இருக்குது. இப்படி செய்யாதீங்க பெண்களே. உங்களுக்கு பிள்ளைகளை அட்லீஸ்ட் பிள்ளைகளை விடுங்க. இப்படி ஒழுக்கமீனமான பிள்ளைகள் ஒரு புருஷன் இருக்கேக்க செய்தால் அது எந்த காலத்திலையும் மன்னிக்கப்படாத குற்றம். உங்களுக்கு ஆனா அவர் சொல்றார் உண்மையில அந்த தகப்பன்மார் அப்படி எனக்கு தகப்பன்மார் இருக்கு. அப்படி செய்யாதீங்க பெண்களே சொல்லிக்கொண்டு இதுக்கு பற்றி பேச ஏதாவது இருந்தா சொல்லிக்கொண்டு உங்களை என்னன்னு சொன்னா சில கருத்துக்கள் இந்திரவேலன் சொல்லியிருந்தார். நன்றி. அத எதிர்த்து சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்குது. சமூகம் இப்படித்தான் என்று ஏற்றுக்கொண்டு இருக்கக்கூடாதுன்றதுக்காண்டி, அதாவது பழைய இலக்கியங்களையும் பழைய எங்கட மூதாதையர் சொன்னதையும் தூக்கி வச்சுக்கொண்டு இப்ப கதைக்கிறது விவாகரத்துக்கு பொருத்தமில்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏனென்று சொன்னா இந்த இலக்கியங்கள் எல்லாத்தையும் இந்த மூதாதையர் கடைபிடிச்ச எல்லாத்தையும் அத உருவாக்கி தந்தவர்கள் முழுக்க ஆண்கள் தான். ஆண்கள் தங்களோட கட்டுப்பாட்டு கீழே பெண்கள் இருக்க வேண்டும் என்றதை காலகாலமாக வடிவ பக்குவமா பயன்படுத்தி கொண்டு வாரார்கள். அதுக்கு குடும்பங்கள்ல தங்களோட உறவுகள்கிட்ட சகோதரிகள்கிட்ட மனைவிட்டு புதைச்சி அப்படியே அனுப்பி கொண்டு இருக்கின்றார்கள். அது ஒரு புறம் இருக்கட்டும். நான் இப்ப பெண்கள் விழித்து கொண்டார்கள். இப்ப 1960களிலோ 40களிலோ இருந்த பெண்கள் இல்ல. இப்ப அப்படி இருந்த ஆண்களும் இப்ப நிறைய பேர் மாறிட்டினோம். அது தலைகீழா மாறி சில குடும்பங்கள்ல சில ஆண்கள் அன்று வாழ்ந்த பெண்கள் போல வாழ்ற நிலையையும் பார்க்கக்கூடியதான் இருக்குது. அது மெனவரத்துக்குரிய விடயம்தான். அது சில அப்ப இந்த பெண்கள் எப்படி சிக்கல்களை இப்ப சந்திக்கிறார்கள் சொன்னா, ஒரு விவாகரத்து ஆன பிறகு அந்த பெண்ணை இன்று இவ்வளவு காலம் கடந்தும் அந்த சமூகம் எப்படி பாக்குது என்று சொன்னால், குடும்பத்தை ஒழுங்கா கொண்டு நடத்த தெரியாது, குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி போக தெரியாது, இனி என்ன வேலைக்கு போய் சமூகத்துல என்ன முன்னிறுத்த காண போறா கிளிக்க போறான்ற ஒரு பார்வை ஒன்று இருக்குது. நேரவே சொல்லி பேசுறதும் இருக்கு. அண்மையில நடந்த ஒரு விடயம், 25 வயதுதான் அந்த பெண்ணுக்கு, 2 குழந்தைகளோட விவாகரத்து. வெளியில வாரா, வெளியில வந்தா தானா விவாகரத்துக்கு இல்ல, கணவன் தன் ஆணாதிக்கத்துக்கு உட்பட்டு இருக்க முடியாது தன் மனைவி என்று விவாகரத்துக்கு கேட்கிறார். வெளியில வந்தா அந்த பெண்ணுக்கு என்ன நடக்குது? விவாகரத்து இந்த பெண்ணை கேட்டு வெளியில வந்ததாகவும், தானே சுதந்திரமா இருப்பதற்காக ஆடம்பர வாழ்க்கையை விரும்பி வந்ததாகவும் அப்படி ஒரு பிரச்சனை. அப்ப அந்த பிள்ளை சரி இப்ப நான் வசதிக்கு போவோம். வசதி சொல்றா அப்படி கருத்துக்கு நீங்க வட்டி சொல்லுங்க. சொன்னது விளங்கிட்டு தானே, இதுக்கு வட்டி சொல்லுங்க. வட்டி மட்டும் சொல்லி போட்டு வர சொன்ன கருத்துக்கு அன்பான ஊதிப்பு உறவுகளுக்கும் எனது சகோதர சகோதரிகளுக்கும் மற்றும் நடுவர் அவர்களுக்கும் அன்பான வணக்கம், மாலை வணக்கங்கள். இன்றைக்கு சகோதரி சொன்னா என்னென்றால், பெண்கள் நடுத்தருவில் வருகிறார்கள், ஆண்களால் நடுத்தருவுக்கு வருகிறார்கள் என்று நடக்கின்றதுதான். ஆனா அப்படி இல்லை, உங்களோட அணிக்கு பேசுவோம். எங்கட அணி என்று சொன்னா ஆண்கள் திருமணம் என்று உண்மையிலே வந்தது காரணம் 2 பேர் சேர்ந்து வாழ்றதுக்கான ஒரு சட்டத்திட்டம். சரி, 2 பேர் வாழ்றதுக்கான நீ இது செய்யலாம் இது செய்யக்கூடாதுன்ற ஒரு சட்டத்திட்டம். இந்த சட்டத்திட்டத்தை யாருந்தாலும் மீறும் போது அது 2 பேருக்கும் பாதிப்பு தான். பெண்களுக்கு கூடுதலாக இருக்கலாம், சில நேரத்துல ஆண்களுக்கு கூடுதலாக. நீங்கள் ஆண்களுக்கு தான் கூடுதல், ஆண்களுக்கு தான் கூடுதல் வசந்தி, ஆண்களுக்கு கூடுதல். ஒரு சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துறீங்க, அது வேண்டாம், அதாவே ஆண்களுக்கு நிச்சயமாக கூடுதல் என்று தான் சொல்ல வேணும். ஏனென்று சொன்னால் எங்கட முறையிலான வளர்ப்பு முறைகள்ல தாய் தகப்பன் ஆண்களுக்கு அவர்களுக்கு சின்ன பிள்ளையில இருந்து அவர்களை பராமரிச்சு அவர்களை ஒரு வளர்க்கிற பிள்ளை, அது தாய் தகப்பன் வளர்க்கிறார்கள். அவர்களை இன்னொரு ஆள்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்றாங்க, வைஃப்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்றார்கள்.
அதனால வந்து இந்த பிள்ளைகள் வந்து சின்னல இருந்து தங்களோட வீட்டு வேலைகளை சரியாக முறையால கற்காததாலும் சரியான அவர்கள் பெண்களை நம்புகிறார்கள் என்று அவர் நம்பி சொல்றான். நான் கொஞ்சம் மேட் பண்ணணும். அதாவது உங்களோட கதைக்கு சொல்றேன் என்னன்னா, அந்த ஒரு பெண் வெளியில வந்த உடனே அந்த பெண்ணுக்கு சமூகம் சொல்லுவது இது ஆணாலதான் வந்தது, ஆண் தான் கலைச்சு விட்டது என்று சொல்றது. ஆனா உண்மையில அது பெண்ணாலதான் வந்தது. ஆனா ஆண் தான் கலைச்சு விட்டவள் அடங்காப்பிடாரி. அப்ப ஒரு பெண் இந்த ஃப்ரெண்டும் அமெரிக்கால நான் சொன்ன இதுக்கு ஒரு பாடி இது கதைக்கண்டா வீட்டுக்கு ஒரு பிரச்சனை பிடிக்க நானே எங்கட வீட்டுக்கு பிரச்சனை நான் போய் ஆக்களுக்கு பதில் சொன்னா இந்த குடும்பத்தையே பார்க்க தெரியல கதை சொல்ல அடிப்பன் அந்த விட்டே அடியாது. நீ சரியாயிரு, சமூகம் உண்மையார் சொல்றது, நீ சொல்றது உனக்கு சரி, உண்ட மனச்சாட்சி சொல்லு. அடுத்தவனும் பக்கத்து வீட்டுக்காரனும் உன்ன தீப்பறி யார், உங்க வீட்டை உண்ட பிள்ளைகள் 3 பேர் உனக்கு சார்பாக இருக்குதுல்லா நீதான் நீதிபதி, நீதான் அங்க தலைவி சொல்லி அப்ப சொல்லி உங்களுக்கு நிறைவு செய்யலாம் சொல்லி அடுத்த கருத்து சொல்லு. நல்ல கருத்து நீங்க சொன்னீங்க. இதே கருத்து வந்து இப்ப நான் பெண்கள் அதிகம் சிக்கல்களை எதிர்நோக்கிறார்கள் என்று வாதாடினாலும் நான் எந்த இடத்துல வச்சு பாப்பனா இருந்தால் நான் இதுகளுக்கெல்லாம் உட்டச்சு கொண்டு வெளியில வாரதான் பார்ப்பேன். ஆனால் பல பெண்கள் வந்து இப்படியான விடயங்கள்ல நோயாளிகளாக இருக்கின்றார்கள். எப்படி என்று சொன்னால் சமூகம் ஒரு விடயத்தை சொல்லிவிட்டதென்றால் உடனே கூனி குறுகி அடுத்த கால் எடுத்து வைக்க முடியாதவர்களா இருக்கிறார்கள். எனக்கு உலக அளவில அதாவது எங்களோட தாய்நாடு உட்பட ஐரோப்பிய நாடுகள் எல்லா அமெரிக்க நாடுகள் உட்படையில் உலக அளவில எனக்கு தெரிந்த ஒரு 50க்கும் மேற்பட்ட தனித்து வாழ்கின்ற குடும்ப பிரிவை சந்தித்து விவாகரத்துக்கு பெற்ற பெண்கள் என்ற தொடர்பு இருந்தது. சில பேரிடம் உரையாடிய போது அவர்கள் இந்த கதை முகத்திலே ஒரு அறை விட்டு விடலாமா அந்த மாதிரி தான் இருந்தது. பக்கத்திலேயே தான் முகத்திலே ஒரு அறையை விட்டுருவேன். இப்படி ஒரு நோயாளிகளாக பேசிக் கொண்டிருக்காதீங்க, ஒரு மென நோயாளிகளாக பேசிக் கொண்டிருக்கேன். இப்படி இல்ல இதோட விஜயலட்சுமி போறோம். இப்ப இந்த விஜயலட்சுமி இந்த மனநோயாளிகளா கூறார்கள் ஒரு இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? டக்குன்னு நெச்சன் அதுக்கு மட்டும் சொல்லிட்டு விடுங்க, அவருக்கு டக்குன்னு கொடுத்துருப்பாங்க. வணக்கம். வணக்கம். இனிய மாலை வணக்கங்கள். வணக்கம். எல்லாரும் இருந்து சாரமாக நடக்குது. பெண்கள் மட்டும்தான் ஏதோ கவலைப்பட்டு எல்லாம் வாழ்க்கையில நொந்து நூடில்ஸ் ஆகி போயினம் என்று சொல்லி கொண்டிருக்கிறா யசோ. ஆனால் ஆண்களில் எனக்கு அனுபவம் இருக்குது. எனக்கு எத்தனையோ பேரை கண்கூடா பார்த்திருக்கிறேன். பெண்களை விட நான் உண்மையிலேயே கண்டிருக்கிறேன். ஆண்கள் தான் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறது. பிள்ளைகளையும் பராமரித்து கொண்டு டிவோர்ஸ் ஆகி எத்தனையோ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற ஆண்களை நான் சந்திச்சிருக்கிறேன். பிறகு இளவயதுல டிவோர்ஸ் ஆகிட்டு பிறகு அவைகளுக்கு இன்னொரு கல்யாணம் செய்து வைப்போம்னு நானே ஒரு பிரான்ஸ்ல இருக்கிறவ செய்யறதுக்கு இப்படி கேட்க போக அவ கல்யாணம் செய்து அப்படி பிரிஞ்சு போயிருக்கிறார், அவருக்கு என்னென்று செய்து கொடுக்குறாரு. அப்படி அந்த சமுதாயத்திலையும் அவைகள் ஏற்றுக்கொள்ள மாட்டினோம். பெண்களை மட்டுமண்டி இல்லை, ஆண்களுக்கும் அப்போ செய்து கொடுக்கறதுக்கு எல்லாம் முன் வராமல் இருந்தேன். அந்த சொந்தத்துக்குள்ள பிறகு கடைசியா செய்ய முடியல. அந்த படி எனக்கு என்ன பிறகு தெரியாத ஒரு பிள்ளை ஒன்றைத்தான் பிறகு செய்திருக்கிறார். அதனால ஆண்களும் இதே மாதிரி பெண்களை ஒரு சில பெண்கள் அது நேரடி அனுபவத்தினோட சொல்றேன். நேரடியா என்னோட பெண் சொன்னார், அக்கா இப்படி எல்லாம் கதைக்குது, நான் வடிவா எந்த மன அழுத்தத்தை மறைக்கிறதுக்காண்டி நான் அழகா வெளிக்கிட்டு பொட்டு வச்சு பூ வச்சு வெளிக்கிட்டு ஒரு கொண்டாட்டத்துக்கு நீண்ட நாளை அப்புறம் வெளிக்கிட்டு போனோம். அங்க போனா அங்க இருக்கிற சனமுழுக்க என்ன திருப்பி கல்யாணம் செய்தியா அல்லது என்ன இப்படி அப்படி இப்படி கேட்டதுல என்னக்கா செத்துடலாமா? எனக்கு அப்படி கோபம் வந்தது. வாழ்றதுக்கு பல வழி இருக்குது, சாகிறது ஒரு வழி இல்ல. அந்த நேரம் தான் எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது. உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, எங்கட இதுல காரைக்கால் அம்மையாட்ட ஒரு கதை ஒன்று இருக்குது. அதாவது மாம்பழத்தை அவ இறைவன்கிட்ட இருந்து இறைவன் அருளால கிடைச்சேன்னு சொல்லி கணவனுக்கு கொடுத்தோன்னா கணவன் இப்படி ஒரு தெய்வ அருளுடைய பெண்ணோட வாழ முடியாண்டு அவர் பிரிஞ்சு போயிருது. ஆனா அங்க பாதிக்கப்படுறது பெண். அப்ப எப்படி பாதிக்கப்படுறான்னு சொன்னா அவ தனியவே இருந்து கடைசியில திரும்பி போனா அவர் மனமாகி இவாண்ட பேரை மகளுக்கு வச்சு அந்த பிரிவு வந்து அவர் தெய்வ பெண்ணுதான் இதாண்டு போறோம். ஆனா அங்கேயும் ஒரு இது வருது,
அவ கடைசியா தன் இந்த அழகு வேணாம் பேய் உருவம் வேணும் என்று சொல்லி வேண்டி இறைவனிட்ட போறான். அப்ப இங்க இந்த பெண் கதைக்கு நான் கேட்கிறேன், அப்ப ஒரு பெண் தனிச்சு வாழைக்க அழகாகவோ அல்லது இன்னொரு இப்ப ஆண் சிரிச்சு கதைச்சா ஒரு பெண்ணோட அது அவன் நண்பி அல்லது அவன் ஒரு தங்கையா இருக்கும் அல்லது அவன் உறவுக்காரியா இருக்கும்னு சொல்லிட்டு போயிடுவார்கள். ஒரு பெண் ஒரு ஆணோட சிரிச்சு கதைச்சால் இது என்ன இப்படித்தானே இருந்திருப்பாவோ. ஏற்கனவே பல ஆண்களோட இப்படி சிரிச்சு கதைச்சு கொண்டு பெண் சிரித்தால் போச்சு புகையில விரித்தா போச்சுன்ற மாதிரி பல கதைகளை கட்டி இதுக்கு மடுத்து விஜயலட்சுமி சொல்லி போட்டு உங்களை கருத்து சொல்லுங்க. உங்களுக்கு அடுத்த ரவுண்டு வாங்க மாறிக்கதை. சரி, இப்ப இப்படி சொல்றா, இதை விளங்கிட்டேன், நான் திருப்பி ரிப்பீட் பண்ணல. இதுக்கு நேச்சுரல் பதில் சொல்லிட்டு உங்களோட கருத்து சொல்லுங்க. உங்களோட நான் நினைக்கிறேன் அதெல்லாம் அந்த காலம் உண்டு. இப்ப இந்த காலத்துல எல்லாம் அப்படி பாக்குற மாதிரி தெரியல. இன்னும் அது அப்படி எல்லாம் முன் வந்து கதைச்சு எல்லாம் செய்யறதாலதான் அப்படி மலையேறிட்டு சொல்றீங்களோ மாறிட்டு சொல்றீங்களோ எனக்கு அப்படி தெரியல. சொல்லுங்க. ஓரளவு மாறிக்கொண்டுதான் ஒரு அளவு, அந்த அளவே ஒரு அளவா வர வேணும். விஞ்ஞானத்துக்கு போயிட்டோம், ராக்கெட்ட கண்டுபிடிக்கிறோம், ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் போயிட்டோம், என்ன என்ன மூளைக்கு சிப் வைக்க போறோம். ஓரளவில் நிக்க கூடாது. அப்படி ஆண்கள் நிறைய கஷ்டப்பட்டு கொண்டுதான் இருக்கணும். பெண்கள் ஒரே கருத்துக்கள்லாம் நிவையல் சொன்ன அதே மாதிரி வேற எப்படியா கணக்கு வகையில கணப்பேர் பிரச்சனை இல்லை. ஆண்கள் கவலை கஷ்டப்பட்டு பெண்களுக்கு சரிசமமா ஆண்களும் தான் அளவில வெளிக்காட்டாமலுக்கு அவையல் இருப்பினும் அவைகளுக்கு இனி அந்த என்ன வெளியில தெரியவும் மாட்டுதாக்குமே அந்த அறிகுறிகள் ஒன்றும் இப்ப கொடி தாலிக்கொடிகள் பொட்டுகள் அதுகள் ஒன்றும் இல்லத்தானே. அப்ப என்ன ஏதண்டு அவையல் கூட வந்து எல்லா மனதளவில பாதிக்கப்பட்டு சமூகத்தாலையும் ஒரு மாதிரிதான் பார்க்கப்படுவி நம்ம. ஆனா உண்மையில அவைகளின் பிரச்சனை உண்மையா அவைகளுக்குள்ளதான் தெரியும். இப்ப உதாரணத்துக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச AR ரஹ்மான் பிரச்சனையெல்லாம் அவருக்கு எவ்வளவு ஒரு பெரிய புகழின் உச்சியில இருந்த புகழின் இப்பவும் இருக்கிறார் இல்லையாண்டு இல்ல. ஆனா அந்த எல்லாருக்குமே ஒரு கவலையை கொடுக்குது. என்ன விஜயலட்சுமி ஒரு பெண்ணோடு இருந்தா தானே அவங்களுக்கு 30 வயசுலான ஒரு பெண் ஆணை சந்திக்குது, ஒரு ஆண் பெண்ணை சந்திக்குது, அதுவரை நீங்க சந்தோஷமா இருக்கே இல்லையா? உங்களோட அம்மாவோட பெத்து வளர்த்து பாடுபட்டு படிப்பிச்சு உங்களை பாலை ஊட்டி சீரோட்டி நீங்க சந்தோஷமா இருக்கே இல்லையா? 30 வயசுல இருந்து 35 வயதுல இருந்து உங்களோட ஆண் ஒரு பெண்ணை பிரிஞ்சாலோ ஆணை பிரிஞ்சாலோ இது ஆணாலதான் இந்த சந்தோஷம் இந்த உலகத்துல இருக்கா அல்ல ஒரு பெண்ணாலதான் இந்த சந்தோஷம் இருக்கான்னு இது என்ன தெரியாது. அப்ப பிடிக்கல. கொஞ்ச காலம் இருங்கோ 5 வருஷம் அதுக்கான வீட்டுக்கு பிரிக்க சொல்லி நான் சொல்லல. ஆனா ஓரளவுக்கு பிரிக்க இயலாத இந்த கட்டத்துல சந்தோஷமா போட்டு 2 பேரும் ஒரு கல்யாணத்தை செய்யட்டும். அதுக்கு நான் சொல்லல அது சரியான. ஆனா இப்ப அது எத்தனை நாளைக்கு நீங்கள் ஒரு ஒத்துவராக ஆகளோட இருக்க சகாகம் ஒரு வாழ்க்கை சிந்திச்சு பாருங்க. கவலைதான். ஆனா மாறணும் நாங்க என்ன நேற்று எங்கட பிள்ளைகள் கொண்டு வந்து ஜிவி பிரகாசும் சைந்தவியும் இங்க அம்மா 2 பேரும் சேர்ந்து திரும்பவும் பாட்டு செய்திருக்கணும். அம்மா இங்க பாருங்க அவ ஹாப்பியா இப்ப இருக்கிறான் எல்லாம் கொண்டு வந்து காட்டினா. வெளியில நான் சொன்ன வெளியில சும்மா அவ ஹாப்பியா இருக்கிற மாதிரி இருப்பா, உள்ளுக்குள்ள அவக்கு எப்படியும் கவலை இருக்கத்தான் செய்யும் அவக்கும் சொல்லி அதே மாதிரி ஜிவி பிரகாஷ் அவையில் எவ்வளவு காதலிச்சு கல்யாணம் செய்த 2 ஏதோ ஒரு சின்ன பிரச்சனைகள் வந்து மனதளவுல பிரிஞ்சு வைக்கல 2 பக்கமும் கவலையும் இருக்கத்தான் செய்யும். ஆனா ஆண்களுக்கு அப்படி நீங்க சொல்றீங்க. சரி ஆண்களுக்கு பாக்க உண்மையில அந்த ஆண்கள் வந்து சில ஆண்கள் பிள்ளைகளையும் வளர்க்கிறாங்க. எனக்கு இருக்கிற ஃப்ரெண்ட் அந்த 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 தாய் ஓடி நல்ல ஒரு கணவர், அவர் நல்ல ஒரு தகப்பன், அவர் 2 குட்டிகளையும் வச்சு வளர்த்து சோகம் விட்டு கல்யாணம் முடிக்காம இருந்து அந்த குட்டிகளை இப்படி வளர்த்த என்னோட யூனிவர்சிட்டியில படிச்சவங்க. அது இப்படி பெண்களும் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச எனக்கு ஒரு சொந்தக்காரங்களால் அவரும் இப்படித்தான் அவள் வேலை செய்வனோட ஓடிட்டான். ஏன் இப்படி பெண்கள் செய்கிறீங்க? என்ன பிரச்சனை? அவள் ஒழுக்கம் தவறின் ஒழுக்கம் வெள்ளுப்பந்தர் அந்த ஒழுக்கம் என்ன உயிரினம் ஓம்பப்படும். அப்ப ஒழுக்கம் தவறாதீங்க. வீட்டில் அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல பிரச்சனை குடி வரி அடியண்டா பிரியுங்க. இன்னொரு கருத்து எனக்கு நண்பர் தான் இங்க லூசியம் பகுதியில இருக்கிற இதே கருத்து தான். இப்படி அந்த பிள்ளைகள் இருக்கிறவர் இள வயதிலேயே சின்னன்லயே
அது விவாகரத்துக்குள்ள வராது, இப்படியான பிரச்சனைகளால பிரிஞ்சிருக்கிறார். அவருக்கு வந்து அவருடைய அம்மா வந்து கல்யாணம் செய்து வைக்கிறதுக்கு எவ்வளவோ பாடுபட்டு கொண்டு இருக்கிறா. ஆனா அவர் வேண்டாம் என்று கொண்டு அப்படியே பிள்ளைகள் அந்த சின்ன பிள்ளைகளா கண்டனான். இப்ப அவியல் பிள்ளைகள் வளர்ந்து பெரிய பிள்ளைகளையும் அவர் தான் வளர்த்து எல்லாமே செய்து கொண்டிருக்கிறார். இப்ப அந்த வைஃபுக்கு என்ன நடந்தது? வைஃபுக்கு என்ன நடந்தது? ரெண்டும் எழுந்து இல்ல வைஃபுக்கு என்ன நடந்தது? ஓ வைஃபுக்கு என்ன நடந்தது? நீங்க சொன்ன மாதிரி அது சரி சரி அதான் சில பெண்கள் இப்ப ரொம்ப மோசம் ரொம்ப மோசம் ரொம்ப மோசம். நான் சொல்லுறேன். இப்ப அடுத்த அணிக்கு வருவோம். இப்ப ஒரே ஒரு கருத்து, ஷோர்ட்டா ஸ்வீட்டா. ஆண்கள் வந்து ஆண்களுக்கு விவாகரத்தான பிறகு பொருளாதார வழியில சிக்கல் இல்ல, பிள்ளைகளை பராமரிப்பில்லை. நீங்க சொல்வது போல 1-2 விரல் விட்டு கூடியவர்கள் பிள்ளைகளை பராமரிக்கின்றார்கள். சட்டப்படியே பிள்ளைகளை தாயிடம் விட்டு விடுகின்றார். ஆகவே அப்ப ஏற்கனவே அந்த குடும்ப பொறுப்புல அந்த ஆணாதிக்கத்தை வச்சிருந்த அந்த பெண் வெளியில வந்து புதிதாக பொருளாதாரத்தை கட்டி எழுப்பி பிள்ளைகளை வளர்த்து அதை விட இந்த சமூகத்தில முகம் கொடுக்கணும்ன்றது பெரிய ஒரு சிக்கல். ஆண்கள் வந்து அனுதாபத்தை தான் தேடுகிறார்கள். சமூகம் தாராளமாக ஆண்களை ஏற்றுக்கொள்ளுது. இன்றைக்கும் அந்த ஆண்களை ஏற்றுக்கொள்ளும் ஆண்களை ஏற்றுக்கொள்ளுது சமூகமே. என்னத்துக்கு சரி இப்ப அடுத்த அணிக்காக பேச போறீங்க எல்லாரும். இந்திரவேல் சொல்லிட்டு அடுத்த அணிக்கு ரெடி ஆகும். இப்ப வந்து ஆண்களுக்காக வன்மணி ஆண்களுக்காக யசோவும் சிவச்சந்திரிக்காகவும் பெண்களுக்காக யாரு ஒரு ஆளாவது நான் இழுத்து பிடிச்சு வச்சுக்கிறேன் இந்திரவேலை. ஏனென்றால் பெண்களுக்காக இந்திரவேல் சில உங்களோட நெஞ்சு வடிச்சிடும், உங்களோட பிரச்சனைகளை சொல்ல முடியாமல் சமூகத்துக்கு கேட்ட பிரச்சனைகளை பெண்கள் பிரச்சனை ஆண்கள் பிரச்சனை சொல்ல முடியாமல் போயிருந்தானே இப்போது மாற்றம் அடைந்தது. இந்திரவேல் புரிஞ்சு கொள்ளும். பெண்கள் சுதந்திரமா வாழ்றா. ஓகே, இப்ப நீங்க பெண்கள்லாம் கஷ்டப்படுறார்கள் என்று சொல்ற அணிக்காக நீங்க இப்ப பேச போறீங்க. பெண்கள் கஷ்டப்படுறது அந்த அணிக்காக நீங்க பேச போறீங்க. இப்ப உங்களுக்கு தெரிஞ்ச எத்தனை பேர் இருப்பி நம்ம அதை நினைச்சீங்கன்னா வேற உங்களுக்கு அது மாதிரி சொன்னாங்க பெண்கள் கஷ்டப்படுறது சொல்லிட்டேன். அதை அவைக்காண்டி நீங்க கொஞ்சம் காய்ச்சிருக்கீங்க. இப்ப உண்மையா சொல்லுங்க. பெண்கள் வந்து உண்மையில பெண்கள் வந்து சொன்னாங்க பொறுப்பு சுமைகளோட, அதாவது வந்து பெய்யும் மழை, அதாவது கட்டுப்பாட்டோட இருக்கிற ஒரு மனைவி பெய்யுன்னு சொல்லிக்க மழை பெய்யுதாம். அப்படியான பெண்கள் லட்சமே ஒரு விளங்காத தன்மையாலே ஒரு பிடிவாத, அதாவது ஈகோகளால வர பிரச்சனைகளுக்குள்ளாலே அவ பிரிவினை அடைஞ்சு கொண்டால் பாதிக்கப்படுறது ஏனாலும் வேற என்னத்தால பெண்கள் இப்படி பிரிவை ஏற்படுத்தி அவை வந்து பொருளாதாரத்தை பாருங்க, காசை வேண்ட குடும்பத்துல முழு சுமையோட அதை சொல்லிட்டீங்க ஒரு சொல்லணும். இன்றைக்கு வந்து இன்னைக்கு பாருங்க, கோவலன் செய்த அநியாயத்தாலே அவ வந்து கண்ணை இன்றைக்கு அவன் விரைந்து கொண்டிருந்தான். தான் நேர்மையா வாழணும், கற்புடன் வாழணும் விரைந்து இருந்தான். சௌரி தங்கச்சி சொன்னா காரைக்காலம் வேற மாதிரி அவன் பெரிய சந்தோஷமா தான் இருந்தவா. காரைக்காலம் வேற என்று சொன்னால் அவன் முத்தி அடைஞ்சிட்டான். ஆனா அப்ப காரைக்கால அமையோட என்னென்று வாழ்ந்து அவன் பயந்து வந்து ஓடி வேறு ஒரு பொண்ணை தேடிக்கொண்டு அவருக்கு பெரிய கரைச்சோம். அதே மாதிரி கண்ணையை பாருங்க, கண்ணகி இன்னைக்கு பாருங்க, கண்ணகி என்ற அந்த வணிக பெண் இந்தியாவிலே பாண்டிய நாட்டில வாழ்ந்த அந்த பெண் இன்றைக்கு இந்த பூலோக ரீதியில எங்கட முல்லைத்தீவிலேயே ஒரு அதிர்ச்சி தெய்வமா அங்க இருக்கிறா. பாருங்க, எல்லாரும் போய் கும்பிடா எல்லாம் நடக்கும்னு சொல்றாங்க. அவ முல்லைத்தீவில மட்டும் இல்லை, தமிழ்நாடு எல்லா இடமும் உலகம் பூர்வமாக இன்றைக்கு அவ நாங்கள் வணங்குறோம்னு அவ எக்கச்சக்கமா கஷ்டப்பட்டு இன்றைக்கு நேர்மையா வாழ்ந்தபடியினால் அவ எக்கச்சக்கமா கஷ்டப்பட்டு கணவனை இழந்து இன்றைக்கு அவ பிரசித்தி பெற்றிருக்கிறார். ஆனால் நிச்சயமாக நீங்கள் மன்னிக்க வேண்டும், என்னால் கருத்து கூறாமல் இருக்க முடியாது. பெண்களை மேலும் நீங்கள் அடிமைப்படுத்துவதற்காகவோ அல்லது பெண்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று ஒரு வகுப்பதற்காகவோ கண்ணகியையும் இதையும் கொண்டு வரது ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்து. நான் சொல்லிட்டேன் திருப்பி அதை சொல்லாங்க கேக்குறாங்க. ஓகே, என்னடா இப்ப சொல்லுங்க. விதிவினையால் பெண்கள் சுதந்திரமா வாழ போறோம் என்று அவசரப்படுற தங்கச்சி மேலே ஒரு ஆள் பிரிவினையால்
கொஞ்சம் பெண்கள் நல்ல விதமா வாழ்றேன், தாங்கள் இணைச்சபடி வாழ்றேன். அதாவது வந்து இந்த பூலோகத்துல என்னடா இதுதானே அதுதானே எப்படி வாழ்ந்தாலும் சரி என்று போட்டு கொஞ்சம் பேர் வாழ்ற கருத்துக்குள்ள இவ வந்து சொல்றான். ஆனால் உண்மையை நீங்கள் பாருங்க, இந்த கட்டுப்பாடு அதாவது இறைவன் சொல்ற நியதிகளை நீங்க வாழணும் என்று சொன்னா இந்த கோட்பாடு நியதிகளாம் நீங்க வாழணும். உங்களோட கட்டுப்பாடுகள் நீங்க தவறக்கூடாது, நிச்சயமா தவறக்கூடாது. அங்க மேல ஒருவன் பார்த்து கொண்டிருக்காங்க, நீங்க உணருங்கோ, நெஞ்சுகளே உணருங்கோ. அந்த கட்டுப்பாடு நீங்க வாழ ஒழுக்கிட்டால் உங்களுக்கு பயங்கர கஷ்டங்களும் வேதனையிலும் மாற்றி செய்யும். எங்கே இந்த கணவன், எந்த அருமையான கணவன் எங்கே என்ன விட்டுட்டு போட்ட இந்த எண்ணம் உங்கள நெஞ்சில் நடுவே துடிச்சு கொண்டிருக்கு. உண்மையான பெண்ணாக இருந்தால் அவள் பறந்து நீங்க வந்து இந்த உலகத்திலே நீங்கள் கடமை செய்யணும் என்று சொன்னால் நிச்சயமாக நீங்கள் சிந்திப்பீங்கள். கடமை இல்லாமல் நீங்கள் மடமையாக வாழ விழுக்கிட்டா நீங்கள் இப்படி இங்கதே மாதிரி நீங்கள் பொய்யும் களவும் சூதும் பாதமாக நீங்க வாழ விழுக்கிற நீங்கள் ஹாப்பியா சரி. அதுகளுக்கு நிக்காது வேற என்ன சீதனம் எல்லாம் பிரச்சனை தானே. நீங்க எல்லாம் நடுக்குள்ளே நிக்கிறீங்க, நானே எடுத்து தரணுமா உங்களுக்கு? இப்ப சீதனத்தால பெண்கள் காதைய சொல்லுங்க. இப்ப சீதனத்தால பெண்கள் இதனால பெண்கள் பாதிக்கப்படுங்க, பெண்கள் அணியும் பெண்கள் இந்த சீதனத்தால பாதிக்கப்படுகிறோம். எப்படி கல்யாணம் முடிக்காம அது வந்து என்ன சொன்னால் உண்மையாக பார்த்தா ஆண்கள் வேச்சாரிகள் மாதிரி தான் அதை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். ஆண்கள் வேச்சார ஆண்கள் தான் இந்த சீதனங்களை கேட்பாங்க. வேச்சார சீதனம் கேட்கறது என்று சொன்னால் அது உண்மையில ஆண்களுக்கு ஒரு மிக ஒரு அவமானது. வேச்சாரங்க அவங்களே வேச்சார ஆண்கள் என்று சொல்லி ஆகவே சீதனமுடைய கருத்து பெறக்கூடாது. சீதனத்துக்குள்ளால அதிகமான பெண்கள் பிரிவினை அடைஞ்சு மிகவும் பாதிக்கப்படுகின்றார்கள். அது உண்மையிலே பெரிய ஒரு விஷயம் தான். இது ஆண்களா பாதிக்கப்படுகிறோம், பெண்கள் இப்ப ஆண்கள் சொல்லுங்க. ஆண்கள் பாடி பெண்கள் இது வந்து இந்திரவேல் சரி அப்படியே நில்லுங்க, சரி அப்படியே நில்லுங்க, அப்புறம் அங்கால போயிட்டு வரோம். இப்ப உண்மையில என்னன்னா இந்த ஆண்கள் இந்த சீதனம் கேட்கிறேன், ஆண்கள் இந்த அம்மா மேரும் அக்கா மேரும் தங்கச்சி மேரும் தான் இந்த சீதனம் கேட்கிறேன். நீ சும்மா போனா உனக்கு மதிப்பு இல்லையாடா வந்து கேட்கிறோம். இது நான் கண்ணால காதால இல்லாதாலையும் கேட்டேன். அப்ப இங்கேயும் அந்த ஆணை கஷ்டப்படுறார், ஆண் கஷ்டப்படுறார் யாரால? அதே தன் சகோதரத்தாலையும் தன் அம்மாவாலையும் தான் கஷ்டப்படுறார். இந்த பிரச்சனைக்கு இந்த பிரிவுக்கு காரணம் இந்த ஆண்கள் தான் இந்த கஷ்டப்படணும். இந்த பெண்ணால மாற பெண்ண சேர்த்து கஷ்டப்படணும். ஓகேயா? அதுதான் இப்ப என்னன்னு சொன்னால் இந்த சீதனம் வாங்குறாங்களால வர பிரச்சனையை ஒன்று போவ அவை வந்து தங்களோட ஆம்பளை பிள்ளைகளை கட்டுப்பாடுகளை வச்சுக்கிறேன். ஆனால் கட்டப்பட்ட திருமணம் செய்யப்பட்ட அந்த ஆணும் பெண்ணும் இன்னிலண்ட பாசமா இருப்பேன். அவே தங்களுக்கு சொல்ல முடியாத இன்னிலண்ட ஒரு பிணைப்பு. இந்த ஈர்ப்பு இந்த 10 மீட்டர் புவி ஈர்ப்பு 6 ரெண்டு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உள்ள ஈர்ப்பு விசை அது அதிலும் பார்க்கமான ஈர்ப்பு விசையில இணைகின்ற இந்த திருமணங்கள் வேறு ஏதோ ஒரு காரணங்களால அதுகள் இணைய முடியாம தவித்துக் கொண்டிருக்கு. பெண்கள் கஷ்டம். நீங்க சொன்ன மாதிரி இப்ப இவர் போய் சௌரங்களுக்கு உழைச்சி கொடுக்கறதால சௌரங்களோட நிற்கிறபடியினால் சௌரங்கள் வேற தேவையில்லாத கதையில சொல்லி இந்த மனசை பிரிக்கிறதால பிரிஞ்சும் தெரியாம வெறும் தவிச்சு கொண்டிருக்கிறார் அந்த பெண்ணும். பெரிய மிக நன்றி. நீங்களே யோசிங்க. இந்த சீதன கொடுமை இன்றைக்கும் தான் இருக்கு. அப்ப இதால உண்மையா பாதிக்கப்படுறது ஆண் தான், பெண் இல்ல. ஆண் தான் பாதிக்கப்படுறார். அவர் சொல்ற இப்ப பாருங்க. இப்ப சந்திரிகா அப்புறம் பொதுவான கருத்து என்னன்னு சொன்னா அந்த சீதனம் வேண்டி ஆண்கள் திருமணம் செய்து ஊரெல்லாம் கூட்டி உற்றார் உறவினர் எல்லாரையும் கூட்டி திருமணம் செய்பவர்கள், ஆண்கள் பெண்கள் 2 பேரும் சேர்ந்து சீதனம் வேண்டி திருமணம் செய்வர்கள், நீங்கள் விவாகரத்து ஆவது என்றால் விவாகரத்து செய்யும் போதும் ஊரெல்லாம் கூட்டி அந்த சீதனத்தை திருப்பி கொடுத்து விவாகரத்து செய்தீர்கள் சீதனத்தை வேண்டி போட்டு நீங்க போக சும்மா விட்டுட்டு போங்க. பேங்க்ல வருஷம் காசும் இல்லாமல் திருப்பி கொடுத்து சரி நெக்ஸ்ட் சொல்லுங்க. இப்ப நீ என்னென்றால் பிள்ளைகளையும் விட்டு போட்டு பேங்க்லயும் காசு இல்லாமல் சீதனத்தையும் தராம விட்டுட்டு போங்க. சரி அப்ப சொல்லிக்கொண்டு இப்ப சிவச்சந்திரிகா சொல்லுங்க. சிவச்சந்திரிகா சொல்லுங்க. இப்ப பாதிக்கப்படுறது ஆண்கள். இங்க இந்த திருமணத்துக்கு பிறகோ பிரிவுக்கு பிறகு வேற சும்மா பொதுவா சொல்லப்படாது, வார்த்தை சொல்லக்கூடாது, விஷயங்கள் சொல்லணும்.
இப்ப நான் சீதனம் எடுத்து சொன்ன மாதிரி இப்ப ஒன்று சொல்லிட்டு நானே சொன்னா நானே எல்லாத்தையும் சொல்லலாம். ஆண்கள் பாதிக்கப்படுவார்கள் நீங்க பார்த்தீர்களாண்டா சில நேரம் கணவனுக்கும் மனைவிக்கும் ஏதோ வாக்குவாதம் வந்தால் அந்த ஆண் தரப்பின உள்ளவர்கள் என்ன செய்வாங்கடா, விட்டுட்டு வாடா, பிள்ளையும் வேடா மனைவியும் வேடா என்று சொல்லு. அந்த அதாவது ஏதோ சண்டை வந்துட்டு வைங்க, என்ன செய்ய வேணும், ஏதோ ஒரு முறையில அந்த குடும்பத்துல உள்ளட்டு அதை தீர்த்து வைக்கிறது தான் அழகு. எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துறது அழகல்ல. குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம், குடும்பம் ஒரு கதம்பம். அது யாராக இருந்தாலும் ஒரு குடும்பத்துல ஏதாவது சின்ன பிரச்சனை வந்தாலும் அதை அன்பான முறையில் அணுகி அதை சேர்த்து வைத்தால் இறைவன் உங்களுக்கு நல்லதைத்தான் செய்வார். நேர்மறையான போக்காக இருக்கும். அது ஒன்று நடக்குதுண்டா இன்னும் அதை பெருசாக்கி பூதாகரமாக்கி பிரித்து அதை பாதிக்கப்படுவது அந்த குழந்தைகள். ஒரு குடும்பம் வாழணும்டா தனிய குடும்பத்தால வாழ இயலாது. உற்றார், நண்பர்கள், சுற்றாடல், அந்த ஆணின் உறவினர் எல்லாரும் சேர்ந்தா தான் ஒரு குடும்பம் நகர முடியும். என்னடா உண்மைதான், அருமையான ஒரு கருத்து சொன்னீங்க. இந்த பெண்கள், நீங்கள் பெண்கள் அன்னைக்கு நீங்கள் இப்ப ஆண்கள் அன்னைக்கு சொல்லி இருக்க நான் பாத்திருக்கிறேன் சில குடும்பங்கள்ல. விட்டுட்டு வாடா, அண்மையில குராடன் பகுதியில ஒரு இறப்பு நடந்தது. ஒரு 3 மாதத்துக்குள்ள கிட்டடியில நடந்தது. அந்த ஆணின் தமக்க தான் அந்த குடும்பத்தை விவாகரத்து வர பண்ணி அந்த ஆணுக்கு இன்னொரு திருமணத்தையும் செய்து வச்சிருக்கிறார். அந்த நடந்து அவர் இறந்து விட்டார். இறந்தா போல அந்த கருத்து வந்தது. உண்மையா நடந்தது. போன மாசம் நடந்தது. ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு வீட்டு பிரச்சனையால ஒரு பிரச்சனை, வீட்டு சொத்தால ஒரு பிரச்சனை. பிள்ளை 1 மாசம். அந்த புருஷன் ஆக்கள், நீங்கள் ஆண்கள் அன்னைக்கு போயிருக்கு, அந்த ஆண்களின் ஆண்களின் சகோதரங்கள் அவளை பிரிச்சு கொண்டு ஸ்ரீலங்கால கல்யாணம் முடிச்சு அந்த பிள்ளை 1 வயசு பிள்ளை போலீஸ்ல போய் விசாவும் இல்ல, காசு இல்ல, பணம் இல்ல, விசா இல்ல, ஒன்றும் இல்ல. 1 வயசு பிள்ளை போலீஸ் பார்த்து இப்படி செய்து இன்றைக்கு விசா எடுத்து இன்றைக்கு அவர் போய் அங்க போய் அங்க லண்டன்ல செத்துருக்கேன், இலங்கையில செத்துருக்கேன் அந்த அவவோட இருந்து. ஆனா இந்த பிள்ளை 20 வயசு பிள்ளையோட தனிங்க 45 வயசு பிள்ளை. இப்படி ஆண்கள் தான் காரணம். இதுக்கு முக்கிய காரணம் ஆண்கள் என்ற சகோதரிகளும் அம்மாவும். ஒரு சும்மா ஒரு சொத்து பிரச்சனையால நீங்க இப்படி பிரிச்சு அருமையான கருத்து சொன்னீங்க. லண்டன்ல இந்த சகோதரங்கள் எல்லாம் பிரிச்சு வச்சிருக்காங்க. பாத்தீங்கன்னு சொன்னால் நிறைய விஷயங்கள் கொடுக்கணும். அது நல்ல வேற என்ன விஷயம், வேற என்ன ஆண்களால இந்த பிரச்சனை, வேற என்ன நல்ல ஒரு விஷயம் சொன்னீங்க. அடுத்தது வேற என்ன ஆண்களால பிரச்சனை இன்னும் சொல்லிப்பட்டு அடுத்த அடிங்கிட்ட கண்டு போக மாட்டாங்க. வேற என்ன ஆண்கள் பெண்கள் அந்த குடும்பத்துல சரி ஒரு பிரிவு வருதுண்டா கட்டாயம் விவாகரத்து மட்டும் போக வேண்டிய அவசியம் இல்லை. சரி ஒத்து போகலை என்று சொன்னாலும் அவர்கள் பிரிந்து இருக்கலாம். கட்டாயம் விவாகரத்துக்கு போக தேவையில்லை. ஆனா இருக்கிறவர்கள் சும்மா இருக்க விட மாட்டார்கள். அதை எடுக்க வச்சு அதை அநியாயம் செய்து அந்த குடும்பத்தை சின்ன பின்ன படத்துல எங்களோட சமூகம் சிறப்பானவர்கள். அதுக்காக அந்த ஆண் திறமையாக படித்தோ கல்வி அதுக்குரிய இங்கெல்லாம் நல்ல நிபுணர்கள் இருக்கிறார்கள், ஆலோசகர்கள் இருக்கிறார்கள். அவர்களை நாடி ஆளுமையை பெற்று இன்னொரு அந்த வாழ்க்கையை வென்று காட்ட வேணும். அதுதான் நன்றி. உண்மைதான். அந்த ஆண்கள் ரொம்ப நீங்கள் இப்ப பாவம், நீங்கள் உங்களாலதான் நீங்கள் அழிகிறீங்க. ஏனென்றா உங்களோட அக்கா தங்கச்சிய கேட்டு அப்படி கேட்காதீங்க. உங்களுக்கு நீங்கள் உழைச்சு குடும்பம், உங்களோட சகோதரங்களை பாருங்க. கல்யாணம் முடிச்சு அவளும் ஆற்றிய வீட்டு பிள்ளை, அவளும் உங்களோட பிள்ளையா ஊரார் பிள்ளைய ஊட்டி வளர்த்தா உன் பிள்ளை தானா வளரும். இது அந்த ஊராற்ற பிள்ளைதான் இந்த மனைவி. அப்ப கல்யாணம் முடிச்ச அப்புறம் உறவு வையுங்க, போங்க, காசு கொடுங்க. ஏலாட்ட கஷ்டம்டா ஸ்ரீலங்கால இருந்தா கொடுங்க காசு. ஆனா உங்களோட மனைவிய கண்ணு கருத்தமா பாருங்க. அதே மாதிரி மனைவியும் கணவனை கண்ணு கருத்தமா பாருங்க. இது ஆண்கள் ஒரு பெரிய புல இதை செய்யாத சொல்லிக்கொண்டது. அடுத்த அணி இந்திரவேலுக்கு வசந்தி பாவம். வசந்தி நீங்க சொல்லுங்க. இப்ப நீங்க பெண்களுக்காக கதைக்க போறீங்க. பெண்கள்லாம்
கஷ்டப்படுகினோம் என்று எப்படி கதைக்கப்படுங்க? மீண்டும் வாய்ப்புக்கு நன்றி. பெண்கள் நிச்சயமாக நிறைய கஷ்டப்படுகிறார்கள். எவ்வளவுதான் இருந்தாலும் ஒப்பிடும் போது பெண்கள் வலிமையில குறைந்தவர். அவர்களுக்கு அவர்கள் பேசலாம், பேச்சிலே வலிமை மிக்கவர்களாக பேசலாம். ஆனா மனத்திலே அவர்கள் ஆண் பிள்ளையோட ஒப்பிடும் போது அவர்கள் மனதிலே மிகவும் மென்மையானவர்கள் கம்பேர் டு பண்ணிக்க. அப்ப அவர்கள் கல்யாணம் என்றது என்ன தனியா பிள்ளைகளை வளர்ப்பது கண்டும் இல்லை. அவர்கண்டு தனிய உணர்வுகள் இருக்கும், அவர்களுக்கு தனிப்பட்ட தேவைகள் இருக்கும். அதுக்காண்டித்தான் கல்யாணம் என்றதை செய்கிறது. நேரடா நம்பிக்கையான ஒருவருடன் உங்களோட நீண்ட காலம் பயணிப்பார்ன்றதுக்காண்டித்தான் கல்யாணம் கட்டுறது. இடையில விடும்போது எவ்வளவுதான் மன உறுதி கொண்டு பெண் தண்ட பிள்ளைய பார்த்து பொருளாதாரத்துல முன்னேறினாலும் கூட அவர்கள் மன உளைச்சலுக்கு நிச்சயமாக ஆக்கப்படுவார்கள். அதுக்கு இங்க எவ்வளவு சொசைட்டிகள் இருக்கிறது, ஹெல்ப் பண்ணினாலும் கூட வெளியில வாரது ஈஸியான எல்லா ஹெல்ப்பையும் நீங்கள் கொடுக்க இயலாது. ஒரு பெண்ணுக்கு தேவையான எல்லா ஹெல்ப்பையும் வெளியில இருந்து நீங்கள் எடுக்க இயலாது. அது சில இதாலதான் செய்யலாம். அதனுடைய பெண்கள் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இதால. அது மட்டுமில்ல, சமூகத்துல நீங்கள் எவ்வளவுதான் நீங்க பேசினாலும் ஒரு கல்யாணம் உடைக்கப்பட்டதுண்டா உங்களோட வாழ்க்கை நிச்சயமாக நீங்கள் எவ்வளவுதான் நீங்க சொல்லலாம் நான் எவ்வளவு கட்டிக்காரியா இருக்கிறனால ஆணும் பார்க்க பெண்கள் நிச்சயமாக பாதிக்கப்படுகிறார்கள். இது ஆணித்தரமான உண்மை. மற்றது இந்த சினிமாக்கள் என்று சொல்லி சினிமாக்கள் விளம்பரங்கள் என்று சொல்லி நாங்கள் அதுகளைத்தான் கூட நேரம் பார்க்கின்றோம். அதுகள் எல்லாமே தனித்து வாழ்றதுக்காகத்தான் உண்டாக்கப்பட்டது. என்ன பப்ளிக் பண்றார்களே ஒழிய குடும்பங்களை சேர்ந்து வாழ்றதுக்கு ஒரு காலமுமே இல்லை. இந்த காலமும் எப்படி குடும்பங்களை உடைக்கலாம், எப்படி அவர்களை தனிமையாக்கலாம், எப்படி தாங்கள் இந்த அரசாங்கங்கள் தாங்கள் எப்படி ஆட்சியில் எடுக்கலாம் என்றுதான் வருதே. ஒரு நாளும் அந்த பெண்களை டிவோர்ஸ் ஆன படங்களை உண்டாக்காமல் பண்றதோ அதுல இல்லை. என்னன்னா அவர்கள் உண்டாக்குறாங்க, அதுல உண்டாக்கி மக்களை அப்படியான ஒரு சூழ்நிலைக்கு உண்டாக்கப்படுது. இதுகளையெல்லாம் பார்க்க கூடாது. நாங்க சினிமாக்களை எல்லாம் அவாய்ட் பண்ணி நாங்கள் எங்கட அறிவு எங்கட நுழைச்சால எங்கட சமூகத்தின் எங்கட முந்தி வாழ்ந்த வேண்டிய அறிவுரையோட நாங்கள் வாழ பழக வேண்டும். இந்த சினிமாக்களை பார்ப்பதாலதான் அரவாசி டிவோர்ஸ்களும் உண்டாகிறது. இதாலதான் மக்கள் நிறைய பாதிக்கப்படுகிறார்கள் என்று நன்றி நன்றி நன்றி. அதான் அந்த உண்மைதான். இந்த வாயாலே எவ்வளவு சொன்னாலும் உண்மைதான். ஒரு இதுல நான் பார்த்தேன், ஒரு பெண்ணே சொல்றாள், இளம் பெண், என்னென்றால் நாங்கள் ஒரு உடல் ரீதியாக ஒரு உறவை வச்சுக்கொண்டு இப்ப ஆண்கள் அதுல பாதிக்கப்படுற இல்லை. அவன் என்ன சேத்த கண்டா மிதிச்சு தண்ணிய கண்டா கழுவிட்டு போறாங்க. அந்த மன ரீதியில இவ்வளவுதான் வாயடிக்கலாம், ஆனா அந்த மன ரீதியில பாதிக்கப்படுறது பெண்கள். ஆனால் இடவனும் பாதிக்கிறதுக்கு கருத்து இண்டையில இருந்து உங்களோட அகராதியில இருக்க கூடாது. மனதுல உறுதி வேண்டும், மனதில் உறுதி வேண்டும் சொல்லி நீங்கள் வசந்திக்கு விட கொடுத்து யசோ இப்ப நீங்கள் ஆண்கள் தான் பாதிக்கப்படுறார்கள் என்று எப்படி பாதிக்கப்படுறீங்க? வேண்டைக்கு ஏதாவது சொல்லணும்டா நீங்க? அவாண்டைக்கு சொல்றேன்னு சொன்னால் பொதுவாவே சொல்கின்றேன். என்னன்னு சொன்னா பொதுவான ஒரு கருத்து ஒன்றை சொல்றேன் எல்லாருக்குமே. விவாகரத்து ஆன பிறகு ஒரு ஆணோ பெண்ணோ இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சமூகத்துல ஒருவர் நியதியை வகுப்பதற்கு அவர் யார்? ஒரு ஆண் பெண் எப்படியாவது வாழ்ந்துட்டு போலாம். வேறதான ஒரு ஆண் தன் விருப்பப்படி இரண்டாவது மன வாழ்க்கையை தேடிக்கொள்ளலாம் அல்லது பெண் தேடிக்கொள்ளலாம். யாரும் சமூகத்துல உங்களோட உறவுகளை யாருமே ஆண்கள் பாதிக்கப்படுறாங்க. ஆண்கள் தான் பாதிக்கப்படுறதுக்கு சொல்ல முதல்ல நான் இந்த கருத்தை ஏன் சொன்னால், இப்ப இன்னொருத்த வாழ்க்கையை நிச்சயிக்க முடியாது. ஏற்கனவே வாழ்க்கை பாதிப்படைஞ்சிட்டு பிறகும் ஒருத்தர் நீ இப்படித்தான் வாழ வேண்டும் சொல்றதுக்கு நீங்கள் யார் என்றதுக்கு கேள்வி. அதை வச்சுட்டு ஆண்கள் தான் பாதிக்கப்படுகிறார்கள் அதிகமாக இந்த உங்களோட கேள்விக்கு என்னுடைய பதில் என்னவா இருக்கும் என்றால், ஆண்கள் விவாகரத்தான பிறகு அந்த பிள்ளைகள் சில வேளை அவர்கள் வளர்க்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் பெண்களை போல ஒரே நேரத்துல பல்வேறு வேலைகளை செய்து கொள்ள மாட்டார். இப்ப வேலைக்கு போய் பொருளாதாரத்தையும் சமாளித்து பிள்ளைகளையும் நல்ல முறையில வளர்த்து தன்னையும் தக்க வைத்துக் கொள்கிற ஆற்றல் பெரும்பான்மையான ஆண்களுக்கு குறைவாகத்தான் இருக்கிறது. அனுபவ ரீதியாக நான் பார்த்திருக்கின்றேன். நிறைய பெண்கள் அதுல நல்ல நல்ல முன்னேற்றம் அடைந்திருக்கிறார். இன்னொரு விடயம் என்னன்னு சொன்னால், ஆண் பிள்ளைகள் வேணுமென்றே குடும்ப வாழ்க்கையில் இதுகளை செய்வார்களா என்றது கேள்விக்குறிதான். ஏனென்றால் சிறிய வயதிலேயே வளர்க்கும் போது பெற்றார்களால் தவறாக வளர்க்கப்படுகிறார்கள். நீ ஆண் பிள்ளை, நீ இது செய்யத்தவர். சொல்லுவாங்க. எனக்கு ஒரு பாயிண்ட் வந்துட்டு என்னன்னா விஜயலட்சுமி சொல்லுங்க, வளர்க்கப்படுறாங்க. இதுக்கு சொல்லுங்க
இப்பவே நேரடியாகவே பார்த்ததுல ஒரே ஒரு ஆள்ல நான் கண்டதுலயே 2 பிள்ளைகளையும் வளர்த்து அதில் பெரிய பிள்ளையுமாகி வெட்டிவா திடமாத்தான் நல்லா வேலையும் செய்து எல்லாம் வடிவாத்தான் செய்யணும். தனியா பெண்களை மட்டும் சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கலாம். ஓகே, இப்படியே போய்கொண்டிருந்தால் இன்னும் ஒரே ஒரு கருத்து என்னடா, சில பெண்களுக்கு எனது அனுபவத்துல ஒரு ஆளுக்கு சுவையினம் வந்துட்டது. கொஞ்சம் கொஞ்சம் சீரியஸா, கொஞ்சம் கூட சீரியஸா ஒரு அளவானதுதான். உடனே அந்த ஹஸ்பண்ட் வந்து விட்டுட்டு போயிட்டார், என்ன விவாகரத்து பண்ணிட்டு போயிட்டார். அப்ப அந்த பிள்ளைன்ற நிலைமை யோசிச்சு பாருங்க பாப்போம். பிள்ளையுமோட அந்த எவ்வளவு மனவேதனையோட அந்த வைஃப் வந்து இருக்கிறா. அதோட சுவையினமும் அதோட பிள்ளையையும் பார்க்கணும். வெளியில எல்லாம் போயிடாது ஷாப்பிங் எல்லாமே இங்க இடத்துல வெளிநாடு இடத்துல உறவுகள் ஒன்றும் இல்லாட்டிலுமே வேலையும் வந்து செய்யணும். இங்க ஒரு கடைகளுக்கு போக, தெருவுக்கு போக, எந்த விதமான ஒரு உதவியும் செய்யறதுக்கு கூடிய ஒருத்தரும் இல்லாமல், இது உண்மையான கதை. இருக்கிறா, சுகமா இருக்கிறா. கொஞ்சம் சீரியஸ் ஹாஸ்பிட்டல் எல்லாம் இருக்கேக்கல ஹஸ்பண்ட் வந்து டைவர்ஸ் பண்ணிட்டாரு. என்ன எவ்வளவு எல்லாருக்கும். ஆனா இப்ப எங்களுக்கு இப்ப வெளியில நாங்க இருந்து இதை சொல்லுவோம். ஆனா உண்மையில அவங்க எப்படி இருந்ததுன்றது அது நாங்க சொல்ல முடியாது. என்ன ஒழுக்கத்தை தவிர மற்ற எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி போலாம். ஒழுக்கம், கூட்டி வெறி, இந்த ரெண்டையும் தவிர நான் நினைக்கிறேன் ஒரு பெண்ணை விட்டுட்டு ஒரு ஆண் போகவே கூடாது. பெண்கள் இப்ப சொல்றீங்க இந்த பெண் இவ்வளவு ஒரு நோய் நொடி இதுல எந்த ஆணும் கட்டாயம் இருக்கும். நான் எனக்கு ரெண்டு கட்டாயம் இருக்கிறோம். நான் நினைக்கலாம் விட்டுட்டு போகலாம். இதெல்லாம் பெரிய பாவம். பார்த்திருக்கிறேன் நிறைய பேர். நான் எனக்கு இப்ப கஸ்டமர் அசிஸ்டன்ட்னால வீல் சேர்ல கூடி வச்சு தள்ளி கொண்டு எல்லாம் ஒரு ஒரு வெள்ள ஆள் அவரோட வைஃப் வந்து கருப்பினத்த பொம்பளை. அப்ப அவருக்கு அந்த பார்க்கின்சன் அந்த வருத்தம் சேர்ல அப்ப அவரை நல்லா கதைப்பார். அப்படி என்ற சரியா நல்ல வடிவா கவனிக்கிறாரு. என்ன அப்படி எனக்கு வந்து கூட பெருசா ஒரு பெண்கள் ஆண்களுக்கு வருத்தம் வச்சு பாப்பினம் ஆண்கள் விட்டு போற கணக்காத்தான் இருக்குது அதிகமா. யசோசன கதைக்காரம் உண்மையிலதான் ஒரு மல்டி டாஸ்க் பெண் செய்வாள். எனக்கு ஆண்கள் பிரிவினால டக்குன்னு ஹார்ட் அட்டாக் வந்து ஏழிய செத்துருங்க. ஆனால் இந்த பெண் நின்று நிதானிச்சு இந்த அவ சொன்ன மாதிரி ஒரு மல்டி டாஸ்க் செய்வாள். வேலை போவாள், வருவாள், கூட்டுவாள், துரைப்பாள், ஊடகங்கள்ல செய்வாள், அது செய்வாள், இது செய்வாள், பிள்ளைகளை பார்ப்பாள். இன்றைக்கு அப்படியான துணிவு பலருக்கும் பெற வேணும். இந்திரவேல் இப்ப பெண்ணுக்கு என்ன யசோதனை சொல்ல போறீங்களா? வேற என்னன்னு சொன்னா ஆண்கள் வந்து அந்த மனம் விட்டு கதைக்காதால இப்ப பாருங்க பெண்கள் வந்து ஏதோ நண்பர்களுடையோ ஏதோ எல்லாம் சொல்லி கதைப்பார்கள். கதைக்காலம் இவ்வளவு பெண்கள்லாம் இருக்கும். ஆனா எத்தனை ஆண்கள் வாரீங்கள் பிரச்சனையோட மனதுக்கு அடக்கி வச்சிருக்கீங்க சொல்லும். அப்ப அந்த நான் நீங்க எங்க இதோட முடிக்க போறீங்களோன்னு அவசரப்பட்டேன். அப்ப அந்த பெண்கள் வந்து இந்த விடயங்களை கதைத்து தன்னுடைய நண்பியோடையோ அல்லது ஒரு சகோதரியோடையோ அல்லது யாரோ தனக்கு பிடித்தமான ஒருவரோட கதைத்து தன்னுடைய மன ஆதங்களை வெளிப்படுத்துறாள். அந்த மன அழுத்தங்கள், உளவியல் ரீதியான பிரச்சனைகள், மனநலம் நன்றாக இருக்கும். அதனால அவர்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி போவார். ஆண்கள் அப்படி சிலர் கதைக்கிறார்கள். பெரும்பான்மையான ஆண்கள் இதை கதைப்பதால் இவர்கள் என்ன நினைத்து விடுவார்களோ, இதை சொல்லலாமோ சொல்லக்கூடாது நினைச்சு அவர்கள் அதுல தவிர்ப்பதற்கு தவறான பழக்க வழக்கங்கள், மது, சிகரெட் பிடிக்கிறது, இப்படி தவறான நண்பர்கள், இப்படியான பழக்க வழக்கு போறதால அவர்கள் அந்த அதாவது விவகாரத்தான ஒரு பெண் உயர்நிலை அடையும் போது அந்த ஆண் மிக தாழ்மையான நிலையை போய் சேர்ற அதை ஈடு கொடுக்க. ஏன்னா பழக்க வழக்கம் தவறாக போயிருக்க ஒன்றுமே செய்ய முடியாது. அந்த விவகாரத்தானாலும் ஒரு ஆணோ பெண்ணோ தன்னை சுய பரிசோதனை செய்து கொண்டு அடுத்த கட்டம் என்னன்னு காலடி எடுத்து வைக்கணும். உலகமே எதிர்த்தாலும் காலடி எடுத்து வச்சிடணும். வச்சுக்கொண்டு போக வேண்டியதான். சரி, இந்த இந்திரவேல் சொல்லுங்க. இந்திரவேல் வேற என்ன புது கருத்து? இனி எல்லாரும் அதிகமான கருத்துகள் சொல்லிடுங்க. வேற என்ன புது கருத்து ஆண்களுக்கு பெண்களுக்கு இது பிரிஞ்சு? நீங்கள் வந்து இப்ப பெண்களுக்கு
எப்படி வேற என்ன பெண்கள் எப்படி கஷ்டப்பட்டு எல்லாரும் ஒரு 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 ஆயத்தப்படுங்கோ ஒரு ஒரு என்ன செய்யலாம்னு ஒரு ஒரு விடைய எல்லாரும் ஒரு செகண்ட்ல சொல்ல முடியும். இந்திராவை சொல்ல முடியும். இப்ப ஆண்களுக்கு இதுக்கு என்ன செய்யலாம் தீர்வு? இன்றைக்கு தமிழ்நாடு தமிழ் ஈழம் தமிழ் என்று சொல்லிக்க கவிமான் பாரதியார் சொல்லிக்கிறார். என்னென்று சொன்னால் மாதவம் வேணும், பெண்களா பிறக்கிறதுனா மாதவம் வேணும், மாதவம் செய்திடல் வேண்டும். ஆகவே இந்த தவம் செய்து ஏன் செய்கிறோம் என்று சொன்னால் இந்த கணக்கு கடமையில் இருக்கு. அப்ப இந்த கடமையில நாங்கள் செய்யணும் என்று சொன்னால் வாழ்க்கையை முடிச்சா ஒன்றும் செய்யலாது. வாழ்க்கையை நாங்கள் பரிபூரணமாக்கணும் என்று சொன்னால் சிறப்பாக கணவன் மனைவியுடன் சேர்ந்து வாழ வேண்டிய ஒரு கடமைப்பாடு இருக்கு. அது பரிபூர்ணமான வாழ்க்கை, அது கம்ப்ளீட். நீங்கள் வாழ்க்கையை பினிஷ் பண்ணி விட்டால் அந்த பொம்பளை இந்த நிலைமை எப்படி இருக்கும்? அது தவம் செய்து பிறந்ததிலேயே ஒரு பிரியோசனம் இல்லாமல் அதுக்கு எத்தனையோ கடமைகள் இருக்கு. ஆகவே இன்றைக்கு நீங்கள் சொன்ன மாதிரி இங்க சிங்கிள் அம்மான்னு சொன்னா எத்தனையோ பாய்ஸ் அடங்க பிரச்சனை வந்துட்டு இருக்கு, இங்க நடந்துட்டு இருக்கு. ஆகவே தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் பரிபூர்ணமாக்கணும் என்று சொன்னால் நிச்சயமாக அவர்கள் செய்த தவங்களை அத்தனையும் இங்கே கொண்டு வந்து கடமை பாட்டுகளை பரிபூர்ணமாக சிறப்பாக வாழ வேண்டிய ஒரு பங்கை ஆண்கள் நிச்சயமாக அவர்களுக்கு கொடுக்க வேணும். பக்குவமாக நீங்கள் ஆண்கள் பெண்களை பாதுகாத்து அவர்களுடைய பணிகளை நீங்கள் சரிவர செய்ய வேண்டும் என்பதுதான் உண்மையான நீதி. நல்ல சாப்பாடு வரும் வீட்டை வெரி குட். அப்ப பாருங்க, ஆகவே நீங்கள் என்ன செய்யணும்? நீங்களும் உங்களோட கடமைகளை பரிபூர்ணமாக பார்க்க வேணும். குறிப்பா அந்த 2 தங்கச்சி மேலும் கொஞ்சம் வித்தியாசமா சொன்னது அது என்னென்னு தெரியல, உண்மையாக பிரிஞ்சிருக்கிறாங்க தெரியல. ஆகவே நீங்களே இப்படி சொல்றதா சமூகத்துக்கு பழைய 1940 பணிகளை வடிவா தொடர்வீங்களா இருந்தால் இந்த உலகத்திலே நிச்சயமாக பெரிய ஹாப்பியா நீங்க அடைவீங்க, பெரிய சந்தோஷத்தை அடைவீங்க. அதிகமாக அடிக்கடி எங்கட பேராசிரியர் எங்கட வடமராட்சி அவர் அடிக்கடி சொல்லுவார், இறைவன் இருக்கிறான், இறைவன் இங்க டொங்கியும் அங்கேயும் காதலிக்கிறீங்க என்று சொல்லுவார். அவர் அடிக்கடி அவருடைய பேச்சிலே இது சம்பந்தமா அவர் அடிக்கடி சொல்லுவார். பேராசிரியர் துரராஜாவோ இப்ப இருக்கிற அடிக்கடி அவருடைய பேச்சு அடிக்கடி நான் கேட்கின்றான். மிகவும் அருமையானவர். இப்ப அவர் அதே மாதிரி அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னால், ஆதியாயி நடுவாய் அளவிலா சோதியாயி இந்த அளம்பெரும் சோதி இருக்கு அந்த கடவுளை நீங்க கும்பிட்டீங்கன்னா உங்களோட கடமையில இங்க சரியா வரும். கடவுளை கும்பிட்டு கொண்டு நீங்கள் அடுத்த முயற்சி கால் எடுத்து வைக்காட்டி கடவுள் அங்க ஓடி வந்து உங்களை கொண்டுமே செய்ய நீங்க சரியா நடக்க கடவுள் இறங்கி வருவாரா? ஓகே, நீங்கள் ஓடி போனாலும் கடவுள் நீங்கள் உள்ளத்தாலையும் மனசாலையும் நீங்கள் உள்ளது அங்க நினைச்சா காணும். இதுக்குள்ள நெத்திலையும் இதிலையும் குதி போட்டு நீங்கள் அடையாளமாக செய்யப்படக்கூடாது. அப்படி சொல்லக்கூடாது. இப்ப ஒவ்வொரு 30 செகண்டுக்குள்ள என்ன தீர்வு கொடுக்கலாம்? இப்ப ஆண்கள் அணி ஒரு மன்னிக்கவும் தலைவி, எனக்கு 1 நிமிடம் தாங்க. ஆகவே இந்த உலகத்துல கடவுள் சொல்ற உருவமா இருக்கு. அந்த காட்சியை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே இங்க ஒன்றுமே இல்லை, கடவுளுக்காக வாழுகின்றோம். ஆகவே கடமைகளை செய்யுங்கள், உங்களோட ஆசைகளை தூக்கி எறியுங்கள், உங்கள் பணிகளை சிறப்பாக தொடர்வீங்களா இருந்தால் எல்லாம் சரிவர நடக்கும், எல்லாம் ஹாப்பியா வாழ்வீங்கள். இந்த பிரச்சனைகளுக்குள்ள இந்த இசுவுக்குள்ள போகாம மீண்டும் வேறம் கொண்டு இந்திரவேல் வந்தது எங்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷம். அவ்வளவு பிஸி மேம். சரி, விஜயலட்சுமி என்னென்ன இது உண்மையாவே நடந்தது. 2 குடும்பங்கள் சம்பந்திமார் அவர்கள் பிரிவதாகவே முடிவு வந்து விட்டது. எல்லாத்துக்கும் காரணம் நாங்க கதைச்ச மாதிரி வேற சகோதரர்கள் பிரிகிற அளவுக்கே இருந்தது. என்னது கணவர் தான் ஒரு அறதான் விட்டார். 2 பேருக்கு விட்டவர் ஒரே அடியா ஒரு ஆளுக்கு தான். அது அவர் அவருக்கு தம்பி முறை, அதால கண்ணத்தை பத்தி குறைஞ்ச
நீ உன்ற குடும்பம், அவ குடும்பம், 2 பேரும் கூட குடும்பத்தை தனியா பார்த்துக்கொள்ளுங்க என்று ஒரே வார்த்தையில சொல்லிட்டு இப்ப அமோகமா 2 குடும்பமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்பவோ பிரிஞ்சிருக்க வேண்டியது நன்றி. இப்படி அதெல்லாம் இப்ப அந்த ஒரு பெரிய ஆளா இருக்கிறவைகள் தலையிட்டு ஒரு அவைகள் அதுக்குள்ள போய் ஒரு கருத்துக்களை சொல்லி செய்தலாம். இப்ப அதொன்றும் இல்ல. எனக்கு இன்னும் மறக்க முடியாது. நான் அதை பார்க்கையில போய் இவர்தான் விட்டேன் ஒரு அறையாண்டு எனக்கு அது சிரிப்பு மறுபக்கம் பிரிஞ்சு அப்படியே அவ்வளவுக்கு நான் டிவோர்ஸ் பண்ண போறேன், நான் போறேன், அவையில் ஒரு பக்கம் இவையில் ஒரு பக்கம் எங்களுக்கு பண்ணாண்டு உண்மையா நடந்த கதை. சரியோ நாங்கள் இருந்து இது என்னடா நடக்க போகுதுன்னு டைவோர்ஸ் போகுது என்ற மாதிரி இருந்தா திரவியராஜா அவர்களுக்கு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்ளுங்கள். மிக நன்றி. இப்ப அடுத்த அப்படி ஒரு பெரியாக்கள் ஒரு அறிவுரைகள் இருந்தாலும் கொஞ்சம் பிறகு நாட்போக்கில பிறகு கொஞ்சம் ஓரளவுக்கு சரியா வந்துடும். அதுக்கு மிஞ்சி நான் போகலாம், அது பிரச்சனை இல்லை. அளவுக்கு வாழ்ந்து பார்க்கணும். இன்னும் அதையும் சொல்றேன், வாழ்நாள் பூரா அப்படி இருந்து அப்படியும் இருக்க இயலாது. கஷ்டம் உண்மைதான். கொஞ்சம் வாழ்ந்து பார்க்கணும். படம் 100% 2% பக்கம் ஓடும் கொண்டு நான் இங்க ஒருத்தரையும் சொல்லல. அது கூடாது, அது பாவம், அது கர்மா. இப்ப அப்படி டேர்ன் பண்ணி பாருங்க. சந்திரிகா டக்கு 30 செகண்ட் ஒரு சொல்யூஷனை சொல்லுங்க. இது வந்து ஆணோ பெண்ணோ குடும்பத்துல பிரச்சனை வந்துட்டா அவர்கள் ஒரு நண்பர் வட்டத்தை அல்லது நல்ல சொந்த வட்டத்தை ஒன்றை உருவாக்கி இத முழுமையா மனம் திறந்து கதைக்க வேணும். கதைக்கிறதுக்கு 4 பேர் இருக்க வேணும். கதைக்கவே வேணும். கதைச்சா ஒரு தீர்வு ஒரு 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 நல்ல ஒரு அன்புள்ள வட்டமா இருக்கணும். நரிக்கூட்டங்களோட கதைக்க கூடாது. அது இன்னும் அள்ளி வச்சுட்டு போடுங்க. நண்பர் கூட்டம் இருக்குது. இந்த காலத்துல நண்பரை என்னது குறை? இந்த காலத்துல எத்தனை இந்த ஊடகங்களை திறந்து விட்டுருக்கு. ஒரு யார் என்னாலும் பிடிச்சு கதைக்கலாம் தானே. ஐயோ இந்த விஷயம் யாரோடய கதைச்சா தீர்வு வரும். பிளட் பிரஷர் ஹை ஆகி மேலே நாடோட நிபுணர் நாடோட வழக்கறிஞர் பயிற்சியாளர் வியாகரத்தை பயிற்சியாளர்கள் கொஞ்சம் இருக்கிறார்கள். பாரத அப்ளை பண்ண முதலே ஒரு பயிற்சியாளர் இருப்பார். அவர்கள் எல்லாம் உதவி செய்வார்கள். உடனடியா ஒரு காலை எனக்கு விவாகரத்து தான் வேணும் பெயினில இருக்கிறேன் என்று சொன்னா கூட அதுல இருந்து ரிலே பண்றது கூட இந்த பயிற்சியாளர் உதவி செய்கிறார்கள். இந்த காலத்துல எல்லா வசதியும் இருக்கிறது. நன்றி. எல்லா வசதியும் இருந்தாலும் எல்லாரும் போகணும். சொல்லுவோம் இப்படி இப்படி எல்லாம் இருக்குது. நாங்கள் நல்ல ஆலோசனை மாறுவோம். என்ன தீர்வு இதுக்கு? வேற சொல்லாதது சொல்லணும். எல்லாரும் சொல்லாத சொல்லணும். பொதுவாச்சு கேக்குறீங்களா? ஆணுக்கா பெண்ணுக்கா? அதுக்கு பொண்ணுக்கும் இதுக்கு என்ன தீர்வு நினைக்கிறீங்க? வித்தியாசமா கேள்வோம். விவாகரத்து ஏற்படாமல் இருக்கவா இல்ல ஏற்படாமல் இருக்கவும் ஏற்பட்டாலும் விவாகரத்து ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் விவாகரத்துல எவ்வளவு விதமான ஒரு விவாகரத்தை நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னா நீதிமன்றத்துல அதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? ஆணோ பொண்ணோ கேட்டால். ஆனால் திருமணத்துக்கு நீங்க அப்படியான நாள் எடுக்கிறே இல்ல. திடீரென்று திருமணம் வயது வந்துட்டா திருமணம் செய்யணும். அதை முதல் நிறுத்துங்க. கதைச்சி பேசி உங்களுக்கு ஏற்றவரா உங்களுக்கு ஏற்றவளா உங்களை அப்படியா திருமணத்துல சரியான முறையில காலடி வைப்பீங்க என்றால் பின்னே கதைக்க வேண்டியதை முன்னுக்கே கதைச்சு நேரம் எடுத்து ஆறுதலாக திருமணம் செய்வீங்க என்றால் அவசரப்பட்டு திருமணம் செய்யாமல் ஆறுதலாக காலம் எடுத்து 1 வருஷம் லேட் ஆனா பரவாயில்ல 2 வருஷம் வெயிட் பண்ணி கதைச்சு உங்களுக்கு இவர் ஏற்றவர் தானா அவாக்கு ஏற்றவாண்டு காலம் எடுத்து திருமணம் செய்வீங்களா இருந்தால் விவாகரத்து வராது. அப்படி விவாகரத்து சரி அப்படி அரேஞ்ச் திருமணங்கள் இருந்தாலும் ஏன் அதை கல்யாணம் முடிச்ச பிறகு அதுகளை அனுசரிச்சு போனா இப்ப பாருங்கோ நீங்களும் உங்களோட சகோதரத்தோட சண்டை அப்படி உங்களோட சகோதரத்தோட சண்டை அப்படிங்க அட்டி பிடிக்கிறீங்க. சொத்து பிரச்சனை 6-7 வருஷமா கதைக்காம இருக்கிறீங்க. ஆனா படாரண்டு கதைக்கிறீங்க. ஆனா ஒரு குடும்பத்துல ஒரு பிரச்சனை வந்து பாருங்க கேளுங்க ஒரு குடும்பத்துக்கு கணவனுக்கோ மனைவிக்கோ பிரச்சனை வந்தால் அப்படி சொல்லிட்டாள் அவள் இவர் இப்படி சொல்லிட்டாங்க சொல்றான். விட்டு கொடுத்து மன்னிச்சு பறக்க ஏன் நல்ல கேள்விதான். ஆனால் நான் உங்களோட கருத்தை நான் எதிர்த்துத்தான் கலைக்க போகிறேன். மன்னிக்க சகோதரம் தாய் பிள்ளை இவர்கள் இரத்த உறவு தானாடாவிட்டாலும் தசையாடும் வேண்டுவார்கள். நீங்கள் என்னதான் வேண்டாம் என்று ஒரு சகோதரத்தை பிரிஞ்சிருந்தாலும் உங்களோட அண்ணனுக்கு கொண்டால் நீங்க உங்களுக்கே அங்க
அவர் அறிவிக்கும் முதல் இங்க உங்களுக்கு காட்டும் உங்களோட உடம்புல ஒரு மாற்றத்தை. அப்படி அதான் அந்த நான் சொன்ன பழமொழிக்கு பொருந்தும். ஆனால் மனமாக போறவர் எங்கேயோ ஒரு குடும்பத்திலிருந்து வர போறார். ஏதோ ஒரு பழக்க வழக்கத்தை சிறிய வயதிலிருந்தே அவர் கல்வியில் இருந்தாலும் சரி, எல்லா விதமாலும் வேறுபட்ட ஒரு சூழல்ல இருந்து வரப்போகின்றார். நீங்கள் இன்னொரு வேறுபட்ட ஒரு சூழல்ல இருந்து வரப்போகிறீர்கள். உங்களுக்கு வரப்போகின்ற எதிர்கால வாழ்க்கை பற்றிய ஒரு திட்டத்தை ஏன் போட மறுக்கிறீங்கள்? ஏன் ஏற்கனவே உடனே பார்த்த உடனே கல்யாணம் செய்து கொள்றீங்கள்? செய்து கொண்டு வாழ்கிறார்கள். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கணும்? 20-15 வருடமா குடும்பத்துல ஒற்றுமை இல்லாம சமூகம் ஏதும் சொல்லுமென்று விவாரத்தாமா வாழ்ற குடும்பத்தை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். எத்தனையோ பேர் இந்த மனுஷன் கூட ஐயோ என்ன தீர்வு சொல்லுங்க. இதெல்லாம் சொல்லிட்டோம். மனமாகுவதற்கு முதல் நீங்க நேரம் எடுத்துக் கொள்ளுங்கள். எதிர்காலத்தை பெரிய திட்டத்தை போட்டுக் கொள்ளுங்கள். ஒன்று. இரண்டாவது, நீங்க விவாகரத்தான் அப்படியும் மனமா விவாகரத்தான் வேணும்னா விவாகரத்து செய்ய வேண்டிய சூழ்நிலை சரியான சூழ்நிலை தான். நீங்க மன ரீதியில உளவியல் ரீதியில பாதிக்கப்பட்டு ஒரு மனநோயாளியாகுவதோ அல்லது ஒரு தற்கொலைக்கு போவதோ அல்லது ஏதோ ஒரு பெரிய விபரீதம் நடக்குமா இருந்தால் அல்லது பிள்ளைகள் அதிலே பாதிக்கப்படுவார்களா இருந்தால் நீங்கள் இருவரும் ஒற்றுமை இல்லாமல் சண்டை பிடித்துக் கொண்டிருப்பதை பார்த்து அந்த பிள்ளைகள் எதிர்காலத்தில் தாக்கத்து செலுத்துமா இருந்தால் உளவியல் ரீதியில நீங்க பிரிவது நல்லதுதான். உண்மைதான். இதைத்தான் நான் எதிர்பார்க்கிறோம். ஏன்னா வாழ்ந்து பாருங்க, இந்த பிள்ளைகள் சாகடிச்சு தற்கொலை செய்து நீங்க தற்கொலை செய்யாதீங்க, பிள்ளைகளை தற்கொலை செய்ய வையாதீங்க. ஒரே ஒரு கருத்து, அதாவது இதுல பேச வந்திருக்கிறார்களுக்கும் சில பேருக்கு தேவை, மற்றது எதிர்த்தரப்பு மற்றது பார்வையாளர்களுக்கும் தேவை. ஒரு குடும்பத்தை வைத்து அவள் வாழ்றாள் தானே, அவன் வாழ்றாள் தானே, அவனுக்கு இப்ப அவளாக சொன்ன மாதிரி விஜயும் அஜித்தும் கிடைச்ச மாதிரி ஸ்டாலினிக்கு கிடைச்ச மாதிரி மற்றவங்க கிடைக்கல. இப்ப உங்களுக்கு கிடைச்ச வாழ்க்கை அவளுக்கு கிடைக்கல. ஆகவே ஒரு கொடுத்தாங்க. அவளுக்கு ஏதோ பிரச்சனை, அவளுக்கு குடும்பத்துல இருந்து ஏற்றுக்கொள்ள பழகுங்கள். இன்றைய சமூகத்துல நடக்கிற பிரச்சனைகளை உற்று பாருங்கள். உங்களோட தங்கச்சிக்கு வந்தா பிரச்சனை இல்ல, அல்லது உங்களோட சகோதரத்துக்கு வந்தா அம்மாக்கு ஏற்பட்டா ஏற்றுக்கொள்ற நீங்கள் பக்கத்து வீட்டுக்காரைக்கோ அல்லது வேற ஒருவருக்கு வந்தால் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறீர்கள். நெருப்பில்லாமல் புகையாது என்று சொல்கின்றீர்கள். ரத்தம் எனக்கு கிடைச்ச தக்காளி சட்னி, உங்க தங்கச்சி மாதிரி அடுத்த வளர்ப்பார், உங்க அம்மா மாதிரி அடுத்த வளர்ப்பார், உங்க தக்கா மாதிரி மெட்ட வளர்ப்பார். இல்லாத வாயால வார்த்தை வாழ் போல எப்படியோ குத்தும் உன்னையும் உன்ன குடும்பத்தையும் உந்த பிள்ளையும் என்று நானும் நீங்களும் யோசிப்போம். அதே வசந்தி, வேற என்ன தீர்வு? இதுகளுக்கு என்ன தீர்வு? வாய்ப்புக்கு என்னுடைய ஒப்பீனியன் என்னன்னு சொன்னால் நாங்கள் இங்க வாழ்வது ஒரு மோடர்னான வாழ்க்கை. ஆதி காலத்துல விட்டு கொடுத்து சகோதர ஒற்றுமைகளோட இங்க எல்லாம் தனிப்பட்ட வாழ்க்கைகள், எல்லாருமே இண்டிவிஜுவல் வாழ்க்கை. பிரச்சனைகள் என்று வரும்போது நீங்கள் கல்யாணம் என்று வரும்போது நீங்கள் யோசித்துதான் கல்யாணத்தை செய்ய வேணும். செய்தாலும் கூட இந்த கட்டுப்பாடுகளை நீங்கள் திருப்பி சொல்லிக்கொள்ள வேணும்டா. கல்யாணம் கட்டினால் நீங்கள் உங்களோட பிள்ளைகளுக்காண்டி வாழ பழக வேணும், சேர்ந்து வாழ வேணும். புருஷனும் தான் பெண்டாட்டியும் தான். பிரச்சனைகள் எல்லா வீடுகளிலும் தான் இருக்கு. எல்லா வீடுகளிலும் ப்ரெஷர், மாடர்ன் உலகம், மாடர்ன் டெக்னாலஜி, எல்லாமே புதுவிதமான வாழ்க்கை முறைங்க. அப்ப இந்த மாடர்னான வாழ்க்கையில நீங்க நிச்சயமாக உங்களோட என்ன சொல்றது, உங்களோட ஒவ்வொரு நாளும் அந்த என்ன பிரபாகரன் எடுத்த மாதிரி நாட்டு தலைவர்கள் எடுத்த மாதிரி ஓத்தடுங்க. நானும் என் மனைவியும் சந்தோஷமா இருக்கணும், நானும் என் கணவனும் சந்தோஷமா இருக்கணும் இன்றையில இருந்து கேட்கிறார்கள் எல்லாரும் ஓத்தடுங்க. அது எடுக்கிற வாழ்க்கை ஒரு வாழ்க்கை தான். நீங்கள் இந்த பேய கூடாதுன்னு வேற ஒரு பிசாசு கட்டி கொண்டு வர்றாங்க. அத ரோத்து எடுக்கிறது மாதிரி நீங்கள் உங்களோட கணவனுக்கு நீங்களும் சொல்லி உங்களோட பிள்ளைகளை அவர் கரசேர் மட்டுமண்டாவது நீங்கள் ஒன்றாயிருந்து அதை கட்டுப்பாட்டோட இருந்து பிரிந்தாலும் தனிதான் சொல்லி ஒரு வீட்டுல 4 ரூம்ல இருந்தாலும் பரவாயில்ல இருந்து பிள்ளைகளை சரியான முறையில வளர்த்தெடுங்கோ. ஏனென்றா அந்த பிள்ளைகள் மென்டாலிட்டி பாதிக்கப்பட்டால் அவர்கள் மிகவும் தாக்கத்துக்குள்ளார்கள். அங்கட சொசைட்டியே இல்லாம போயிடும். உண்மைதான். ஏனென்றால் உண்மைதான், வீட்டுக்கு பிரச்சனை இல்ல, குடிபறி இல்ல, உளவியல் ரீதியால மாதிரி பாதிப்பு இல்லையண்டா ஒரு வீட்டுக்கு அவர் ஒரு பக்கத்துல இருக்கட்டும், நீங்க ஒரு பக்கத்துல இருப்பா. 60 வயசுல நீ ஓடி போய் என்னதான் செய்ய வட்டி போடுங்க போறீங்க. 60 வயசுல தனியா போயிருந்து என்னதான் செய்ய போறீங்க? ஏன் போறீங்க? உங்களுக்கு மட்டும் பிரச்சனை இல்ல, குடிதறி அடிதடி ஒன்றும் இல்ல, பட்டு பொத்து ஒன்றும் இல்ல, உளவியல் பிரச்சனை இல்ல, குடிவரி இல்ல, மன ஒத்துமை இல்லாட்டால் அது ஒரு பக்கத்துல நீங்க விரும்பும் அங்க இருந்து வாழ்க்கையை வாழுங்க. அது நல்ல வாழ்க்கை, பிள்ளைகளுக்காண்டி வாழுங்க. பிள்ளைகளுக்காக வேண்டி இல்ல, ஆனா அதுக்காக வேண்டி பாவம் 2 பேரும் சாக கூடாது. இம்சை இல்லாமல் உங்களுக்கு ஒத்து வரையில எல்லாரோட மாதிரி அது
ரத்தத்தோட ரத்தம். அவர் 1000 காயத்தாலும் புறத்தி அதாவது அது உண்மைதான். கணக்கு குடும்பங்களை பார்த்து சோதரங்கள் பட்டாரம் ஓடி போதும், நாங்களும் ஓடி போறோம். ஓகே, இந்த வேற வேற ரவிராஜா விஜயில செய்தால் இதுக்கு சொல்யூஷன் டக்குனு போய் யாராவது சொல்யூஷன் ஏதாவது டிஃபரெண்டா இந்த வேலை டிஃபரெண்டா சொல்யூஷன் டிஃபரெண்டான சொல்யூஷன் பண்ணுங்க. நேரம் போட இந்த வேலை ஒரு வித்தியாசமா சொல்ல நிப்பாட்டுவோம். என்ன சொன்னால் மேலதிகமான காசு இருக்கிறது பிரச்சனைகள் இருக்கார்கள். இப்ப காசு இருக்கிறது என்னன்னு சொன்னால் சும்மா தாங்கள் இருக்கா இன்னும் இருக்கா சின்னனாகி வருவோம் ஒரு அதிகமா இந்த அப்படியும் ஆண்கள் இருக்கணுமா? ஆண்கள் கணக்கா இருந்தா அங்க பெண்களை இஞ்சி ஒன்றை வச்சோன்னா அங்கே உண்டு. என்னடா அம்மாக்கு வேலை இருந்துட்டு அங்க ஒன்றை ஊத்தி வச்சுக்கிறான், அம்மா அங்க ஒரு கட்டி வச்சுக்கிறான். 75 வயது வந்த அப்புறம் சில ஆண்கள் போய் தாய்ல இருந்து பிலிப்பீன்ஸ்ல இருந்து ஒரு சின்ன பிள்ளைய கொண்டு வச்சுக்கிறாங்களே. என்ன செய்யலாம்? என்ன சொல்யூஷன்? என்னுடைய கருத்தும் சொல்லலாமா? சொல்யூஷன் முடிக்க விவாகரத்து என்பது திருப்பி சொன்னா திரேஸ் அவர்கள் மறைப்பார்கள். உண்மையாக மன உளைச்சலை தரக்கூடிய ஒன்று. ஏற்கனவே சொல்லியாச்சு. இந்த சந்திரிகா சொல்லிட்டீங்க, கேட்கிறார்கள் பாவங்கள் இல்ல காதலர் தம்பி ஓடி. இந்திரவேல் ஏதாவது சொல்யூஷன் இல்ல போறீங்களோ? இயக்குனரின் கருத்துக்கு விடலாம். சந்திரிகா இப்ப இயக்குனர் இருந்தா வேற இப்ப நீங்க சொல்யூஷனை சொல்லுங்க. ஆரம்பத்திலிருந்து நாங்கள் ஆரம்பத்திலே நீங்க சொன்ன மாதிரி ஒழுக்கம் உயிரிலும் வாக்க ஓம்பப்படும். ஒழுக்கம் தரலாம், ஒழுக்கம் உயிரிலும் ஓம்பப்படும். அந்த வள்ளுவர் பிறந்த அந்த கருத்து நாங்கள் இளமையிலிருந்து எல்லா உள்ளவங்களுக்கும் வளர்க்கணும். சிறு பிராயங்களில் இருந்து நாங்கள் வளர்த்து கட்டுப்பாடுகள் ஒழுக்கங்களை நாங்கள் நன்றி, மிக நன்றி. அனைவருக்கும் நன்றி. உண்மைதான், நீங்கள் விட்டதை கொஞ்சம் நான் கட்டி நீட்டி மட்டியொலியா என்னன்னு சொன்னா இப்போ ஒழுக்கம் வந்து நாங்க பேசி கொண்டிருக்கிறோம். ஒருவர் ஒழுக்கத்தை கடைபிடிச்சு ஒருவர் ஒழுக்கத்தை கடைபிடிக்க என்ன செய்ய முடியும்? உண்மைதான். ஒழுக்கம் 2 பேருக்கும், ஆணுக்கு மட்டும் ஒழுக்கம் என்பது ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம சரி நீங்க இப்ப விட்டு நான் பாக்குறேன். சந்திரிகாவின் கருத்து, எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் ஒரு ஓப்பன் டாக் வச்சு யாராக்காவது பிரச்சனை இருந்தா இதை நாங்க ரகசியமா பண்ணி வைப்போம். நட்பு ரீதியாக ஏதாவது சின்ன உதவி நாங்க செய்வோம். உண்மையிலதான் நீங்கள் இனி என்ன தொகுப்பு நேரம் வராதையுமோ தயவு செய்து சொல்லிக்கொண்டு இப்ப நீங்கள் விட்டதுகளை கொஞ்சம் நான் உங்களை எடுத்து தந்த நான் சிலதுல விட்டு இருக்கிறீங்க. நாங்க சிலதுகளை மனம் திறந்து கதைக்கு வந்தான் வேணும். இந்த செக்ஸால கணக்க பெண்களும் பாதிக்கப்பட்டிருக்கணும், ஆண்களும் பாதிக்கப்பட்டிருக்கணும். எனக்கு ஒரு தெரிஞ்ச ஒரு பெண் உண்மையில இதுல கதைக்கணும். இது கதைக்கிறதுக்கு இந்த வெளிநாட்டுல வந்து இதெல்லாம் கதைக்கிறதுக்கு உண்மையில அந்த ஆணுக்கு ஆணுக்கு இல்லை, அந்த ஆணுக்கு உண்மையில ஒரு நாளைக்கு 4-3 தரம் அந்த பெண்ணோட அந்த உடல் உறவு தேவையா. அந்த பெண்ணு அழுவாளா முறுக்கி கைய பிடிச்சுக்கணும். அவ இப்படி ஆண்கள் இருக்காதேங்க. அதுவும் ஒரு உணர்வு, சந்தோஷம் மாதிரி, துக்கம் மாதிரி, அழுக மாதிரி, கவலை மாதிரி, அப்படி செய்யாதேங்க. அதனால அந்த பெண் ரொம்ப மன உளைச்சலா ரொம்ப பாதிக்கப்பட்டார். சில இடங்கள்ல அந்த ஆணுக்கு அந்த உடலியல் ரீதியான இதுகள் இல்லை, அவைகள் அழியோ தெரியாது. அதனால பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார். அப்ப இதுகளையும் கவனியுங்கோ. நீங்கள் இந்த தனியா நீங்கள் நினைக்க கூடாது, காசு பணம் பொருள் என்று நீங்கள் நினைக்க கூடாது. எல்லாம் சேர்ந்து எல்லாம் ஒரு உறவு, எல்லாம் ஒரு உணர்வு. அப்ப நாங்கள் அதுகள்ல ஒரு பக்குவப்பட்டவர்களாக ஆண்களும் பெண்களும் இருக்கிறோம். இதுக்காக வேண்டி அலையாதையுங்க. அதனால சில பேர் விட்டுட்டு போய் இவள் எப்படின்னு சொல்லி வேற இன்னொருத்திட்ட போறாங்க. அப்படி இல்லை. அப்படி அது உங்களுக்கு அதை இல்லைன்னு நீங்க டாக்டர்கிட்ட போய் காட்டுங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை, அது உங்களுக்கு பிரச்சனை தான். அந்த பிரச்சனையை நீங்க டாக்டர்கிட்ட அணுகுங்க. மற்றது என்னன்னா இப்ப சமூகத்துல ஒரு பிள்ளை, நான் அந்த பெயர் சொல்லல, அது சும்மா காய் காடு தோட்டெல்லாம் காட்டுற புருஷன் இல்லை, அதே நக்கல் அடிச்சு இதெல்லாம் காட்டுற அந்த புருஷன் இல்லத்தானே. என்ன உங்களுக்கு பிரச்சனை? அவளுக்கு என்ன பிரச்சனை அவளுக்கு தான் தெரியும், அவனுக்கு என்ன பிரச்சனை அவனுக்கு தான் தெரியும். சமூகம் தீர்ப்பிடாதேங்க. உங்களுக்கு பிள்ளை இருக்கு, நீங்களும் ஒரு தாய் வயிற்றில பிறந்தீங்கள் எப்பயும் யோசிச்சு கொள்ளுங்க. உனக்கு ஒரு தங்கச்சியும் இருக்கு, அது கூட இந்த பிள்ளையும் வாழ போதுண்டு ஒவ்வொரு நிமிஷமும் நெய்யுங்க. மற்றாக்களை சொல்லேக்க, மற்றாக்களை நீ கை நீட்டேக்க இந்த விரல் உந்த நீட்டு, அதை மறக்காதீங்க. உண்மையில மற்றது இந்த சமூகத்துல எனக்கும் தான் சிலதுகளை அந்த குத்தி காட்டுறது. இவ என்னென்ன பெருசாவது நடத்துவா, குடும்பத்தை நடத்த தெரியல என்று சொல்லி சில ஒரு பிரச்சனைகள் வந்தா இதை ஆக்களை சொல்றாங்க.
உங்களுக்கு சகோதரம் இருக்கு, 7 தலைமுறைக்கு நீங்க சொல்றது பாவம் வரும். மற்றாக்களை சொல்லாதேங்க. இது உங்களுக்கு நாளைக்கு உங்களோட வீட்டுல வராதன்ட்டு நிக்காதேங்க. அப்படி சொல்லாதீங்க. ஒரு பெண்ணுங்கள் செய்யாதீங்க. இது ஆண்களை விட இந்த பெண்களாலதான் பெண்கள் நிறைய பாதிக்கப்படுகிறார்கள், ஆண்களும் பாதிக்கப்படுகிறார்கள். பிறகு ஒரு ஆள் இறந்தா பிரிவுன்றீங்க. நீங்கள் எல்லாரும் பிரிவை மட்டும் விவாகரத்துக்கு மட்டும்தான் பிரிவுன்னு பாத்தீங்க. இறந்தாலும் ஒரு பிரிவு தான். அப்ப மன உளைச்சல்ல ஆண்களும் இருக்கணும், பெண்களும் இருக்கணும். அப்ப நீங்கள் ஒரு கூட இல்லை. அவ என்னென்றால் அந்த ஒரு நல்லா வாழ்ந்தவர் ரெண்டாவது நல்ல சந்தோஷங்களை நினைச்சு சந்தோஷப்படுங்க. அது அழாதேங்க. நீங்கள் அழுது அவர் செத்துட்டாரு நல்ல அவர் அழுத நீங்கள் அழுதான் அது அவையோட ஆன்மாக்களை தாக்கும். அப்ப அழாதேங்க. இப்ப நல்லா வாழ்ந்தவர் கெட்டவர் ரெண்டாவது தானே பார்த்துட்டு அப்ப பிரச்சனை இல்லை, அது பிரச்சனை இல்லை. அப்ப நேற்று ஒரு 75 வயசு ஒரு அம்மா சொன்னா, நான் என்ன உப்பில்லாட்டிலும் அவர் சாப்பிடுவார் திரேஸ். நான் அப்படி உண்மையா தனக்கு அப்படி நல்லவர் நீங்க கவலைப்படாதீங்க. அதை கவலைப்படுறாங்க. அப்ப ஆனா என்ன பிரச்சனைனா அவங்க ஹை பிளட் பிரஷர். அப்ப நான் நினைக்கிறேன் அந்த உப்பை அவர் குறைச்சா அவள் நல்லா இருப்பாள் இல்லோ, அதுக்காண்டிதான் அவர் சொல்லி இருக்கிறார். நான் சொன்னேன் இப்படி இல்லோ, ஓ அப்படியா திரேஸ், அப்படி நேற்று ஒரு 75-80 வயசு அப்ப சொன்னா நல்லவர் திரேஸ் அப்படி ஆனாக்கள் இருக்கு. அவையோட நல்லதுகளை நினைச்சு கவலைப்படாதீங்க. ஒரு ஆள் போகத்தான் வேணும், ஒரு ஆள் இருக்கு, ஒரு ஆள் போகத்தான் வேணும், முன்னுக்கு பின்னுக்கு போகத்தான் வேணும் எப்படியும். அப்ப நீங்கள் அதை நினைச்சு இந்த பிரிவால இறப்பால கவலைப்படாதீங்க. பூரால பாதிக்கப்பட்டார்கள் அது எங்களுக்கு சித்தம் இல்லை. எங்களுக்கு இந்த எங்கட நான் எனக்கு மேலே நான் எந்த இயேசுவை நம்புறேன், நீங்க சித்தரையோ புத்தரையோ யாரையும் நம்புங்க. எங்களுக்கு மேல நாங்க நினைக்கிற ஒன்றுமே நடக்காது. இதெல்லாம் எனக்கு இப்படித்தான், யசுக்கு இப்படித்தான், சந்திரிகாவுக்கு இப்படித்தான் எழுதி இருக்கு. ஆனா மற்றாக்கள் தீர்ப்படாதீங்க, மற்றாக்கள் தீர்ப்படாதீங்க. இது இப்படித்தான், ரேசுக்கு இப்படித்தான், உனக்கு இப்படித்தான். நீ யாரடா என்ன சொல்ற? நீ சாப்பாடு தந்தியா, தண்ணி தந்தியா, ஆறுதல் தந்தியா, அன்பு தந்தியா, என்ன தந்த, என்ன சொல்றது? உனக்கு என்ன உரிமை, உண்மை சொல்றதுக்கு எனக்கு என்ன உரிமை சொல்லி சொல்றேன். அப்ப இதுக்கு என்ன சொல்யூஷன்? எல்லார்டையும் நான் சொல்யூஷன் கேட்டேன். அன்புண்டா நாங்கள் கொடுக்கறது இல்லை, நான் கொடுக்கறது உனக்கு என்ன தேவை என்று நான் அறிஞ்சிருக்கணும். அதுதான் அன்பு, அதுதான் லவ் லாங்குவேஜ். உனக்கு என்ன நிறைவு தர முடியும் எனக்கு தெரிஞ்சிருக்கணும், அதுதான் அன்பு. என்னென்றால் ஒரு இப்ப சமூக நிறுவனங்கள் இருக்குது, எங்களுக்கு சமய நிறுவனங்கள்ல இவ்வளவோ படிப்பிச்சுதான் எங்களுக்கு திருமணம் செய்யறோம். ஆனா கல்யாணம் முடிச்சோன்னா விடுறீங்களே இல்ல, விடுறீங்களா? எத்தனை பேர் திருப்பி கேட்கறீங்க? எத்தனை பிரீஸ்ட் கன்னியர்கள் கேட்கறீங்க? சந்தோஷமா இருக்கிறீங்களா, நீங்க நல்லா இருக்கிறீங்களா, அல்லது உங்களோட மாமி மச்சாள் அம்மா சந்தோஷமா இருக்கிறீங்களா? நான் எல்லாம் கேட்கிறேன், இந்த தம்பி மேரிட்ட கேட்கிறேன் சந்தோஷமா இருக்கிறீங்களா, தம்பிகிட்ட கேட்கறேன் இல்ல இந்த தம்பியோட வைஃப் மேரிட்ட சந்தோஷமா இருக்கிறீங்களா, என்ன சொல்லுங்க, உங்களுக்கு பிரச்சனையா நான் தீர்க்கிறேன் சொல்றேன். அப்ப நாங்கள் அவைகள்ட்ட கேட்கணும். இதை விட்டுட்டு காசுதா 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 விடுதா இதுதான்டா அதா அதா ஆண்டு சொல்லிட்டு கல்யாணம் முடிக்க முன்னுண்டா முடிக்க புறகுந்தா அதுகள் நாங்க தெருவில பாதை என்று கொண்டு அதுகள் நாங்கள் இப்ப நான் ஒரு மச்சாளா இருந்தா நானும் அதை செய்யணும். நானும் அதை செய்து என் தம்பி மேருக்கோ என் அண்ணாக்கோ விட நான் என் அண்ணி மேரோட கதைக்குவேன், அவைகளோட வைஃபோட. அப்ப நாங்கள் ஒவ்வொரு தரம் இப்படி சிந்திப்போம். பிரிஞ்சாப்புறது அல்லது பிரிவு வந்தா மற்றவர்களுக்கு ஏற்படாதீங்கோ, நீங்க சந்தோஷமா இருங்கோ, நீங்கள் உங்களை இந்த சாப்பாடு சமையுங்கோ, நீங்கள் ஊடகங்கள் இருக்கு ரொம்ப பயன்படுத்துங்க. ரொம்ப அதுக்கான ஊடகத்துல போய் இருக்கிறேன். இப்ப நான் டக்குன்னு படிக்கிறதே இந்த மாதிரி வீடியோ போட்டோம், எனக்கு சந்தோஷம். நீங்கள் ஒரு லைக் பண்ணிக்க, ஒரு கமெண்ட் பண்ணிக்க, நான் அதுக்கு ரெண்டு பேருக்கும் பிரிவு வேண்டாம். 5 வருஷம் வேண்டாலும் வாழ்ந்து பாருங்க. ஆனா அதுக்கு பிறகு உங்களுக்கு இவ்வளவு சிக்கல்கள் எல்லாம் சொல்லி என்ன செய்யணும் திருப்பி சொல்லுங்க. இல்லையாண்டா பிரிஞ்சு போங்க. ஏனண்டா சந்தோஷமா நீங்க வாழ்ற ஒரு வாழ்க்கை. அல்லையாண்டா பிள்ளைகள் வளர்ந்தா, பொம்பளை பிள்ளைகள் வளர்ந்தா நீங்க திருமணம் முடியும், ஒரு வாழ்க்கை கட்டாயம் முடியுங்கோ. அவைக்கா வண்டி கொக்கு மாதிரி பார்த்து கொண்டு வர நீங்களும் திருமணம் முடியும். ஆனா பிள்ளைகள் பொம்பளை பிள்ளைகள் வந்தப்ப இந்த வாரம் அதிலும் பிடிக்க அது பிரச்சனை. இப்ப உங்களோட பிள்ளை பிள்ளைகள் இல்லையாண்டா தயவு செய்து இளம் பிள்ளைகள் கல்யாணம் முடியும். நல்ல ஒரு ஆளை பார்த்து நல்ல ஒரு ஆளை மனம் விட்டு பேசி கட்டாயம் கல்யாணம் முடியும். இப்படி தனித்து இருக்காதேங்கோ, கவலைப்படாதேங்கோ. ஆனா பெண்களுக்கு தான் பாதிப்பு. என்னட்ட பிள்ளையை கொடுத்துட்டு போனா அந்த பிள்ளையோட வச்சிருக்கோம். கவனமா சிந்திச்சு 5-6 வருஷம் உங்களுக்கு வாழ்ந்து பாருங்கோ. சரியில்லையாண்டா இவ்வளவு பிரச்சனை இல்லைண்டா கல்யாணம் முடியுங்கோ, சந்தோஷமா இருங்கோ. ஆனா பிரிஞ்சு போவாதேங்கோ, அவசரப்பட்டு பிரிஞ்சு போவாதேங்கோ. ஒரு தடவை விருப்பம் இல்லையாண்டு போறான்டா இப்ப அதை செய்ய அழுகுறீங்க. சில பேர் அழுகு, அவன் போட்டான் அவனுக்கு என்ன பிடிக்கல கிடையாது, அவனை பத்தி அழுகுறேன். அவன் அழுகுறான், அவளை விட்டுட்டு போனான். ஆனா உனக்கு அவளுக்கு பிடிக்க இல்லையாடா, பேண்டா நீ அழுகுற. இன்றைக்கு ஒரு ஆளுக்கு சொன்ன ஏன்டா அழுகுற, நீ பிடிச்சா அழடா, பிடிக்காத ஒருத்திக்கு அழுகுறான். செத்து
என்ன நீங்க சாக சொல்றீங்க? வாழுங்கோ, மீண்டும் வாழுங்கோ, சந்தோஷமா இருங்கோ. இல்ல பிரச்சனை உடல் ரீதியில் உளவியல் ரீதிய பிரச்சனை பிரிந்து போங்கோ, சந்தோஷமா இருங்கோ சொல்லிக்கொண்டு எல்லாத்தையும் கவர் பண்ணி இருக்கிறவன் நினைக்கிறான். அனுப்பிட்டு ஓடி ஆளுங்க சும்மா 1 வருஷத்துக்கு 2 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் வாழ்ந்துவேன் சொல்லிக்கொண்டு உங்களோட வீட்டு சாளரங்கள் நடுவே எங்களோட கருத்துக்கள் எல்லாரையும் இந்த அன்பான உதுப்பி பேச்சாளர் பொன்னிச்சி ஒன்றோட உங்களோட வச்சிருக்கணும். நீங்களே சிந்தியும் எது சரி எது பிள்ளை, நாங்கள் இங்க தீர்வு கொடுப்போம். எது சரி எது பிள்ளை, எப்படி வாழணும், எப்படி வாழ்ந்தா சந்தோஷம், சந்தோஷம் ஒரு வாழ்க்கை சந்தோஷமா வாழணும் மட்டும் சொல்லிக்கொண்டு மீண்டும் புத்தமிழ் அதிமரத்தோட மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை உங்களோட விடைபெறுவர் யசோதா தர்மலிங்கம் பிரான்ஸ்ல இருந்து, இந்திரவேல் ரத்னம் லண்டன்ல இருந்து, வசந்தி விவகானம் லண்டன்ல இருந்து, சுவச்சந்திரிகா சிவசுப்ரமணியன் லண்டன்ல இருந்து, be happy, keep smiling. See you next week. Until then, bye bye. Bless you all.